அடுத்து வருவது பெரியவர் பட்டிமன்றம். தலைப்பு வாழ்க்கையில் சவால்களை எளிதாக அணுகுவது ஆண்களே பெண்களே அப்படிங்கிற தலைப்பு. இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொடுக்க திரு வெங்கட் அவர்கள் வந்திருக்கார். அவரை மேடைக்கு அழைத்து பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்லயே உட்காருங்க. ரமேஷ் நீங்க தேர்ட் பேசுறீங்க. மோகன் நீங்க ஃபோர்த் தான் பேசுறீங்க. ஓகே. நீங்க தேர்ட் பேசுறீங்களா? பத்மா இளங்கோ எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும். எனக்கு இது இதை செட் பண்ண முடியுமா? சரி ஓகே. என் ஹைட்டுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா. பத்மா இளங்கோ அதானே உங்க எதிரணியில் இப்பயே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தோல்வியை ஒப்புக்கொண்டு கிளம்பிட்டீங்கன்ட்டு. ஓ இங்கே தான் இருக்கீங்களா? சரி சரி கரெக்டாக செட் பண்ணி ஹலோ. கரெக்டாக இருக்குமா? நான் கூட கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வச்சிடலாம், நான் கொஞ்சம் குனிஞ்சு கூட பேசுகிறேன். இன்ட்ரோடக்ஷனே நிறைய பேர் கொடுக்கலாம். ஓகே. அலைக்கடல் என்ன திரண்டு இருக்கும். கேமரா இந்த சைடு மட்டும் கவர் பண்ணுங்க, அந்த சைடு கவர் பண்ணுங்க. அலைக்கடல்னா திரண்டு இருக்கும் அனைத்து தமிழ் மக்கள் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியெல்லாம் சூப்பராக நடந்துச்சு. எல்லா நிகழ்ச்சிக்கும் இருந்து ஆரவாரம் அளித்து ஊக்கம் அளித்த எல்லா உறுப்பினர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இன்னைக்கு பட்டிமன்ற நிகழ்ச்சி. ஸோ என்ன தலைப்புனா, வாழ்க்கையில் சவால்களை எளிதாக அணுகுவது ஆண்களா பெண்களா? ஸோ அதான் பட்டிமன்ற தலைப்பு. என்னங்க கேட்கலையே? என்ன பெண்களே? ஐயா ஆமாம், இருக்கிறதே நிறைய பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பேச வேண்டியது இருக்குது. ஓகே. வாழ்க்கையில் சவால்களை எளிதாக அணுகுவது பெண்களே ஆண்களே, இதுதான் பட்டிமன்ற தலைப்பு. ஸோ இதுக்கு பேசுகிறதுக்கு பெண்கள் சைடு 4 பேரும் ஆண்கள் சைடு 4 பேரும் வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸாக முதல்ல நம்ம இது அறிமுகப்படுத்திடுவோம். முதல் பேச்சாளராக பத்மா இளங்கோ, கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு டன்ஸ்டபிள் டவுனில் இருக்காங்க. ஃபைசர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. சிசு பாரதியில் தமிழ் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபைசர் மெடிசனில் ஏதாவது வேக்சினில் ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க சிஇஓ தான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், இவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஸோ அதனால் கேட்டுக்கோங்க. அடுத்து வேல்முருகன். இவர் ரொம்ப தமிழ் பேசுகிறதுல ஆர்வம் அதிகம், பட்டிமன்றத்தில் ஆர்வமாக கலந்துக்க வந்திருக்காரு. அவருக்கு உங்கள் கரகோஷத்தை தயவு செய்து கொடுக்க வேண்டும் என. மூன்றாவதாக கவிதா சண்முகம் நாஷுவாலேருந்து வராங்க. ஒரு மகள் மற்றும் கணவருடன் இருக்காங்க. ஹெல்த் கேர் துறையில் பணிபுரிகிறாங்க. தமிழ் இலக்கியம், கதைகள், புத்தகங்கள் படிப்பதில் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. போன தடவை நல்ல லாரி நிறைய ஆளை கூப்பிட்டு வந்தாங்க. இந்த தடவை என்னாச்சுன்னு தெரியல, ஆளை காணும் அவங்க ஆளுங்களெல்லாம். லாரி ரிப்பேரு. சரி ஓகே. அடுத்து நம்ம மோகன், மைக் மோகனில் நம்ம இது நாஷுவா மோகன். இவர் அவங்க ஒய்ஃபு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, மென்பொறியாளராக வேலை பார்க்குறாரு. இவருக்கு தமிழ் வாசிப்பு படித்தல் படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன். எப்போதும் துபாயில் இருப்பார், கல்ஃபில் இதில் இருப்பார், சிங்கப்பூரில் இருப்பார். அதுதான் அவரோட ஹாபி. ஆண்கள் அணியில் ராஜ் கணேஷ் பொன்னானந்தம், சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். 2005 அமெரிக்கா வந்திருக்காரு. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு.
2008 அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்போலேருந்து அவர் சவாலை சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு சைலேஷ் ராஜ் கணேஷ்னு 12 வயதில் ஒரு மகனும், மேகலா அவங்க ஒய்ஃப் பேர். அடுத்து ரமேஷ், மென்பொறியாளர், நல்ல தமிழ் ஆர்வம், படிக்கிறது, கலந்துரையாடலாம் கலந்துருக்காரு. போன பட்டிமன்றத்துலேயும் மிக சிறப்பாக பேசினார். ஸோ அவர் ஏங்க. அடுத்து 3வது லெனின். இவர் மிகச்சிறந்த பேச்சாளர், தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் கவிதை எழுதுறதுலலாம் ஆர்வம் ஜாஸ்தி. ஃபேஸ்புக்கு, யூடியூப்லலாம் இவரோட கவிதைகள் இருக்குது. அடுத்து துரதிருஷ்டமாக ராஜா சிங் வர முடியல. அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாதோட்டு அவர் வர முடியல. அவங்க மனைவி நலமடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு பதில் கடைசி நேரத்தில் தைரியமாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கனகராஜ். ஸோ அவர் லாஸ்ட் பட்டிமன்றத்தில் ரொம்ப சிறப்பாக பேசினார். இந்த பட்டிமன்றத்தில் ஆன் த ஸ்பாட் நான் எடுத்து பேசுகிறேன் ராஜா சிங்க்கும் பதிலும் தைரியமாக வந்தார். அதுக்கானே அவருக்கு ஒரு கைத்தட்டலை தயவு செய்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நேராக நம்ம பட்டிமன்றத்துக்கு போயிடுவோம். ஸோ சவால்களை சமாளிப்பது ஆண்களா, சவால்களை எளிதாக சமாளிப்பது ஆண்களா இல்லை பெண்களாங்கிற அணியில் பேச போகிறோம். ஸோ பெண்கள் சைடு சுனாமி மாரி 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க சுனாமியா சூறாவளியான்னு நம்ம பார்த்துருவோம். ஆண்கள் சைடு சிங்கம் மாரி 4, சிங்கமா இல்லை வேற ஏதாவதுன்றது நம்ம அப்புறம் பார்த்துருவோம். நான் சொல்ல விரும்பலை. ஓகேவா? இப்போ முதல்ல பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிருவோம். முதல் பேச்சாளராக பத்மா இளங்கோ வராங்க. அவங்களுக்கு உங்கள் கரகோஷத்தோட ஹலோ, எல்லாத்துக்கும் வணக்கங்க. குரோதி வருடம் சித்திரை திங்களில் இந்த சித்திரை திருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஏற்படுத்தி கொடுத்த டிஎம்எம் அமைப்பாளர்களுக்கும், எங்களை நல்ல வழியில் நடத்தவிருக்கும் நடுவர் அவர்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோருக்கும், அவையிலே கூடியிருக்கும் சான்றோருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த இருக்க சூழ்நிலையும் சரி, எப்பவுமே சரி, பெண்களாக இருக்கிறதே பெரிய சவாலாக தான் இருக்குது. எந்த சூழ்நிலையை எடுத்தாலும் ஏன்னா எத்தனை சவால்களை, எத்தனை சமாளிப்புகளை சமாளித்து தான் பெண்கள் டெய்லியும் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, டெய்லியும் அதே தான் அவங்க போராட்டம். 3 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 30 வயசு பாட்டியாக இருந்தாலும், குமரியாக இருந்தாலும், 90 வயசு பாட்டியாக இருந்தாலும் இதே தான். எல்லா பிரச்சனையும் அவங்க சமாளித்து தான் வர வேண்டியது இருக்குது. யார் கணவரை சொல்கிறீங்களா பிரச்சனைன்ட்டு? யாரை சொல்கிறீங்க? எல்லா வீட்லேயும் இருக்கிறது தானங்க. ஒரு பெண் வந்து எதை வேணால் விட்டு தருவா, தன் கணவனை மட்டும் விட்டு தரவே மாட்டா எந்த சூழ்நிலையிலையும். அப்படி இருக்கப்போ வந்து கோவலன் வந்து மாதவி தேடி போகிறப்போ கண்ணகி அமைதியாக தான் இருந்தா. அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணல. அங்கே போய் கோவலன் வந்து சொத்தெல்லாம் இழந்து, நல்லா இருந்திருந்தா சந்தோஷம்தான், நல்லா இல்லாமல் சொத்தெல்லாம் இழந்து வந்தப்பவும் கண்ணகி அமைதியாக ஏற்றுக்கிட்டு, சரி எல்லா சொத்து போனாலும் பரவாயில்ல, தன் கால் கொலுசை கழட்டி கொடுத்து, ஓகே நம்ம திருப்பி ஆரம்பித்த இடத்துலேருந்து வருவோம் அப்படின்னு தன்னம்பிக்கையே கொடுத்து, ஓகே பொருளாக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சா. அப்படி ஆனால் நடந்த விஷயம் வேறு. பட் அந்த தைரியம் பெண்களுக்கு எப்பவுமே இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம மாதிரி அமெரிக்காவில் இருக்கோம், எப்போ யாருக்கு வேலை எப்போ போகணும்னே தெரியாது. அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம ஓகே நம்ம பார்த்துக்கலாம், வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலான்னு நினைப்போம். வேலைக்கு போகாத பெண்களாக இருந்தால் ஓகே நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் சமாளிக்கிறேன், நான் பொருளாதாரத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே பெண்கள் சொல்கிறோம் இல்லையா? அது இப்போ அந்த தைரியம் பெண்களுக்கு எப்பவுமே இயற்கையாகவே இருக்குது. அந்த சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்குது இல்லையா? அதுதான் பெண்களுக்கு வந்து பை பர்த்லேயே இருக்குது இல்லையா? அதுதான் பெண்களோட தைரியம், தன்னம்பிக்கையும். ஏன் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குரல் தெரியும், வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமை இல்லாத சூழல். அந்த குரல் வந்து எல்லா சூழ்நிலையும் பெண்களுக்கு எவ்வளோ சூழ்நிலையில் வந்து உதவு தெரியுதுங்களா? இப்போ காலையில் வந்து 4 பேர் எங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்க, 4 பேர் நான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கப்போ குழந்தைக்கு பஸ்ஸை விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கணவர்கிட்ட வந்து கொண்டு ஸ்கூலில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அவர் இல்லை நான் ஆஃபீஸ் தூக்கி நிறுத்தணும், என்னால் முடியாது அப்படின்ட்டுருவார். அப்புறம் நம்ம தான் திருப்பி வேறு வழி இல்லாமல் நம்ம தான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகிறப்ப போனால் நம்ம எப்போ இன்னைக்கு லேட்டாக போகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மேனேஜர் முன்னாடி நின்றுருப்போம். அப்படி என்ன லேட்டா அப்படின்னு. உங்கள் கணவர் வந்திருக்காருங்கம்மா? என்னங்க? உங்கள் கணவர் வந்திருக்காருங்களா? கணவர் வரலங்க. அதான் தைரியமாக நீங்கள் போய் சொல்லலாம்.
அதனால தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஓகே. ஓகே. நம்ம எப்பெல்லாம் லேட்டாக போகிறோமோ அப்போ தான் என்ன சரோஜா கோவை சரலா சொல்லும்போது என்னோட கிரகம் என்னோட மேனேஜர் எப்போ பார்த்தாலும் நேரத்துலேயே இருப்போம். அப்படி நம்ம இப்போ லேட்டாக போகிறப்போ அவகிட்ட ஏதோ ஒரு பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பஸ் டிராஃபிக்கு இல்லை குழந்தை வாரத்தில் 3 நாள் பஸ்ஸை விட்டுறாங்க. 3 நாள் ஒரே பொய் சொன்னால் மாட்டிக்குவோம் இல்லைங்களா? அதனால அந்த குரல் தான் எனக்கு எப்போவுமே உதவும். ஏதோ ஒரு பொய் டிராஃபிக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி சமாளிக்க டெய்லி எதிர்பாராத சமாளிப்புகளையும் சமாளித்து தானே பெண்கள் வராங்க. அதுதான் பெண்களுக்கு உண்டான பலம். இப்போ எல்லாரும் சமயத்தில் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அபிநயாங்கிற பொண்ணு தஞ்சாவூர்லேருந்து வந்து மிசிசிப்பியில் வந்து தன் அக்காவோட குழந்தைய தன் வாரிசை மீட்டெடுத்துட்டு சென்னைக்கு போயிருக்காங்க. அது எவ்வளோ தைரியமானது நடந்திருக்கு இல்லைங்களா? தெரியாத ஊர், தெரியாத மொழி, தெரியாத இடத்துல வந்து யார் எங்கே எப்போ உதவி கிடைக்கும்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த தைரியம் எப்படி அந்த பொண்ணுக்கு எப்படி வந்துச்சு? அந்த உள்ளுக்குள்ளே இருந்தனால தானே வந்திருக்கு இல்லைங்களா? அது சிவாஜி சொல்லுவார் இல்லை, விதை யார் போட்டது? அந்த பொண்ணு தைரியமாக இருந்து நான் போகிறேன் செய்கிறேன்னு சொன்னனால தான் நடந்துச்சு. அவங்க கண்டிப்பாக நிறைய உதவி கிடைச்சிது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் அந்த உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்களோட எண்ணங்கள் தானே. அந்த எண்ணங்கள் தான் இப்போ செயலாகிருக்கு இல்லையா? அதை வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அது வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லைங்களா? பிரைமரி பிரசிடென்ட் எலெக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதில் நிக்கி ஹிலின்னு அவங்க நின்னாங்க. அவங்க வந்து கடைசியில் தோற்றுருவேன்னு தெரிஞ்சாலுமே நான் வந்து விட்டுட்டு போக மாட்டேன், நாட் கிவ் அப் அப்படின்னு தான் சொன்னாங்க. தெரியும் தோற்றுருவேன்னு தெரிஞ்சும் ஆனால் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக நின்னாங்க இல்லையா? அதுதான் பெண்கள். எவ்வளோ தோற்றாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்போவுமே பெண்களுக்கு இருக்குது. அது வந்து எப்போவுமே மாறாது. அது பலம்தான் எல்லா ஆண்களையும் சரி குடும்பத்தையும் சரி நடத்திட்டு போகிற பலம்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நம்புகிறாங்க. உங்களுக்கும் தெரியும், நீங்கள் தெரியாத மாதிரி இப்போ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. மிக சிறப்பாக பேசினாங்க பத்மா. அவங்க சில உதாரணங்களோட எடுத்துக்காட்டி, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட எடுத்துக்காட்டி அபிநயா அவங்க ஸ்டோரியெலாம் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா பேசுனீங்க பத்மா. ஸோ உங்களுக்கு முதல்ல சுனாமி மாரியே பேசுனீங்க, ஆரம்பமே சமக்கலமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பதிலடி கொடுக்க இங்கே ராஜ் கணேஷ் வராரு. ஸோ அவர் எப்படி பேசுகிறாருன்றதை பார்ப்போம். வாங்க ராஜ். ஆண்கள் மானத்தை காப்பாற்றுங்க கொஞ்சம். அன்னை தமிழே, என் நாவில் கலந்தவளே, மூத்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு கற்றுக் கொடுத்தவளே, உனக்கு என் முதல் வணக்கம். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, எதிரணியில் தோற்பதற்காக ரெடியாக அமர்ந்திருக்கும் என் சகோதர சகோதரிகளே, அப்படி போடுற ஜெயிக்கும் அணியில் என்னுடன் அமர்ந்திருக்கும் என் நண்பர்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். வாழ்க்கையில் சவாலை எளிதாக சமாளிப்பது ஆண்களா பெண்களா, இப்படி ஒரு தலைப்பே தேவையில்லைங்க நடுவர் அவர்களே. என்னை பொறுத்தவரை கிளம்பிடலாமா வீட்டுக்கு? என்னை பொறுத்தவரை சவாலே சமாளின்னு வாழ்றதாங்க ஆண்கள். ஆண்கள்லாம் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்கப்பா. நடுவர் அவர்களே, பக்கத்துல மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறதோ கை தட்டுறதோ அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. சரி, அதையும் மீறி இத்தனை பேர் கை தட்டுறாங்கன்னா இதுலயே தெரிஞ்சுக்கோங்க, ஆண்கள் தான் சவால்களை எளிதா சமாளிக்கிறோன்னு. முன்னாடி பார்த்து தானே பேசுறீங்க கூட்டத்தை. சரி, கேமரா அந்த சைடு தான் கவரா. சொல்லுங்க. எதிரணியிலிருந்து பத்மா மேடம் வந்தாங்க, பெண்களேன்னு பேசினாங்க, நல்லா உருட்டுன்னு உருட்டுனாங்க, கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருந்தது. சொன்னாங்க பாருங்க, கோவலன் மாதவியை தேடி போகும்போது கண்ணகி விட்டுட்டாங்களாம். சும்மா இல்லைங்க, பாண்டியனை கொண்டு மதுரை எரிச்சிட்டாங்க. என் முன்னாடி என்னையாவது எரிச்சிருவா. நீங்க போனீங்கன்னா வீட்டுல சாப்பாடு கிடைக்காது தெரியும்ல. சாப்பாடெல்லாம் அடுத்ததுங்க, உசுரோடு இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, வாய்மையே வெல்லும்னு ஒரு திருக்குறள் சொன்னாங்க. பொய்யே சொல்ல தெரியாதுங்க எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப நான் சொல்லவே தேவையில்ல.
அதே மாதிரி தாய்மை பற்றி சொன்னாங்க. ஏங்க, குழந்தைய பெற்றதும் வளர்த்ததையும் ஒரு 100,000 முறையாவது சொல்கிறாங்க. ஆனால் மனைவியையும் குழந்தையும் மனசுலேயே சுமக்கிற ஆண்கள் ஒரு முறையாவது வாழ்க்கையில் சொல்லி காட்டியிருக்காங்களா? சூப்பருங்க. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன விஷயத்தை கூட பேசி பேசி பெரிதாக்குறது தான் பெண்களுடைய வாடிக்கை. ஆனா ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தா கூட வந்தா வரட்டும், வரத பார்த்துக்கலாம்னு தில்லோடு எதிர்கொள்றதாங்க ஆண்கள். சூப்பர் சூப்பர். எடுத்தோம் முடித்தோம் என்ற ஆண்கள் இருக்க மாட்டார்கள். எடுப்பதை முடித்தே தீர வேண்டும் என்று இருப்பவர்கள் தான் ஆண்கள். சூப்பர். பெற்றதிலிருந்து பிறந்ததிலிருந்து புதைக்கிற வரைக்கும் ஆம்பளையோட வாழ்க்கை முழுவதும் சவால் தான். அத்தனை சவால்களையும் ஃபுல்லாக ஜெயிச்சு ஓவர் கம் பண்ணி பொம்பளைங்களை விட ஆம்பளைங்க தான் நடுவர் அவர்களே. லைஃப்பில் ஆம்பளைங்களோட ரோடு எப்படியெல்லாம் இருக்கும் தெரியுங்களா நடுவர் அவர்களே? சொல்லுங்க. மகனாக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக, மாமனாராக, தாத்தாவாக, மருமகனாக, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல். ஒவ்வொரு ரோல்லையும் அவ்வளோ சேலஞ்சஸ். அத்தனை சேலஞ்சஸையும் ஓவர் கம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் ஆண்கள். பெண்களுக்கு அந்த மாதிரி ரோல் இல்லைங்கிறீங்களா? வரேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ரோலை விட புருஷன்ற ஒரு ரோல் ஒன்று இருக்கு. அது உலகத்திலேயே மிகப்பெரிய சவாலான ரோல். புருஷன்னா எப்படி இருக்கணும் தெரியுங்களா? மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கணும். ஐயோ. சமைக்க தெரியணும், கை கால் நமக்கு தெரியணும், பாக்ஸிங் தெரியணும். பாக்ஸிங்னா குத்துறதுக்கு இல்ல, அடி வாங்குறத தடுக்கிறதுக்கு, டிஃபென்சிங். ஓகே, விவரம் தெரிஞ்ச ஆள் தான் நீங்க. நல்ல விவரமான ஆள் தான். பொய் சொல்ல தெரியணும், மொக்க ஜோக்கு உழுந்து சிரிக்க தெரியணும். சூப்பர். பொண்டாட்டியோட அண்ணன் தம்பி மச்சானுங்களை காக்கா பிடிக்க தெரியணும். மாமனார் மாமியார்களை பார்த்து எப்ப பாரு தலையாட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை யூடியூப்ல போடுவாங்க தமிழ் மக்கள் மன்ற சைட்ல, தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் பார்த்துருக்கீங்க, ஒத்துக்கிறீங்க. தீர்ப்பு எங்க பக்கம் இருக்குன்னு நம்புறேன். நான் உங்களை பத்தி சொல்றேங்க, நான் சொல்லல. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க தான் சொன்னீங்க, என்னையும் கோத்து விடுறீங்க. நடுவர் அவர்களே, ஆண்களாக பிறந்தவர்களுக்கு புருஷனா இருப்பதை விட ராட்சச சவால் எதுவாக இருக்க முடியும்? தப்ப மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கறவன் தாங்க புருஷன். கை தட்டுங்கப்பா. உலகமாக தத்துவங்க அது. குத்துற கைக்கு வலி இருந்தாலும் குத்தப்பட்ட இடத்துக்கு தாங்க வலி அதிகம். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அப்பையிலேருந்து. அடி அதான் குத்துன்னு தான் பேசிட்டு இருக்காரு. அது போல குத்துவது பெண்ணாக இருந்தாலும் அத ஆண்கள் தான் குத்தப்பட்டது ஆண்கள். எப்படி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துட்டு சமாளிக்கிறோம் பாத்தீங்களா? இவர் வடிவலரோட ரிலேட்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வருத்தத்தோட ஒரு உண்மையை கூறி என்ன ஒரே மடிக்கிற நடுவர்களே, உலகம் முழுவதும் விவகாரத்துக்கு அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்றது பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். இதிலிருந்தே தெரிகிறது நடுவர் அவர்களே, பெண்கள் சவால்களை சந்திக்க பயப்படுகிறார்கள். ஆண்களுக்கு பொதுவாகவே பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் சவால்களை சமாளிக்கும் திறனும் இருக்கிறது. ஆண்கள் வாழ்க்கையை எளிதாக அணுகுவதால் தான் குடும்பம் என்ற அமைப்பு சிதைவுறாமல் இருக்கிறது. ஆதலால் ஆண்களே சவால்களை எளிதாக சமாளிக்கிறார்கள் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று, நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ பேசுகிறதெல்லாம் பார்த்தா ராஜ் கணேஷ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அடி உத குத்துன்னு ஒரு வயலன்ஸாக இருந்துச்சு. இப்போ உள்ள படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஸோ ஆனால் ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஆண்கள் சைடு உள்ள எல்லா சவால்களை எப்படி அழகாக சமாளிக்கிறாங்கன்னு ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ உங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இப்போ வேல்முருகன் வராரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். முதல்ல வேல்முருகனும் மோகனும் ரொம்ப விவரமான ஆளுங்க. யோசிச்சு பாருங்கள், சவால்களை எளிதாக அணுகுவது ஆண்களே பெண்களேங்கிறப்ப இவங்கெல்லாம் விவரம் தெரியாமல் இங்கே பேசுகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மொத்துன்னு அவர் சொல்கிற மாதிரி அடி உண்டு. இவங்க பாருங்கள் விவரமாக பெண்கள் சைடு இருந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே அவங்களோட திறமையை நல்லா காட்டுது. நன்றி வெங்கட். ஓகே, சரி ஆரம்பிங்க. 2 பேர் நேராக இந்த விழா முடிச்சோன்னே வீட்டுக்கு போகிறோம். மிச்சம் 4 பேர் எங்கே போகிறாங்கன்னு தெரியல.
நண்பர்களே வணக்கம். சவால்களை சமாளிப்பது அப்படின்னு சொன்ன உடனே சவால்கள் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நேரடியாக வர்றதில்ல, விதவிதமாக வரும். அந்த ஒவ்வொரு விதத்தையும் பற்றி நான் பேச போகிறதில்ல. மொத்தமாக நம்ம மனித இனம் தலைத்திருப்பதற்கு ஒரே காரணம் வந்து குடும்பன்ற அமைப்பு தான். அந்த குடும்பம்ன்ற அமைப்பை கண்டுபிடிச்சது ஒரு பெண்ணாக தான் இருக்க முடியும். எப்படி சொல்றீங்க? ஏன்னா இந்த அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா சவால்களை வர வச்சு அதை சமாளித்து அந்த அமைப்பை எடுத்துகிட்டு போகிறது தான். இதுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறது வந்து பேலன்ஸ் பண்ணுறது, எதையுமே பேலன்ஸ் பண்ணுறது. இப்போ இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு வந்து 1000 மைல் ஸ்பீடில் சுற்றுது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதோடைய ஆர்பிட்டில் சுற்றுறது வந்து 64 மைல் ஸ்பீடு. இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் நம்ம அந்த வேகத்தை உணர்றதில்லை. நம்மளுடைய தத்துவம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமையும் சொல்லும். கடவுளை பற்றி சொல்லும்போது உளனெனில் உளன், இளனெனில் நிலன். அதே மாதிரி தான் பைனரியும். அதை போலவே இந்த குடும்பன்ற அமைப்பில் அந்த தாய் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே கண்டிப்பானவ தாய் தான், உலகத்திலேயே கருணையானவளும் தாய் தான். அந்த 2 பேலன்ஸையும் கொண்டு போகிறது தான் இந்த குடும்பன்ற அமைப்பையே கொண்டு போகிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த சவால்களை சந்திக்கிறதுல அதை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் வட இந்தியாவுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு சிலையை பார்த்துருக்கலாம், சிவன் பார்வதி சிலை. 2 பேரும் தாயம் விளையாடுற மாதிரி அந்த சிலை இருக்கும். ரொம்ப பெரிய சிலை, நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அதில் அந்த சிவனோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் தாயத்தை உருட்டிட்டு அந்த தாய கட்டையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் பார்வதியோட சிலை அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு நக்கலான சிரிப்போட சிவனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது நீங்கள் இன்டர்நெட்லேயும் தேடி பார்க்கலாம் இந்த சிலையோட அமைப்பை பற்றி. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவனை பொறுத்த வரைக்கும் அந்த கேமில் ஜெயிக்கிறது மட்டும்தான் முக்கியம். ஆனால் பார்வதிக்கு ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதில் கேம் விளையாடுறது தான் முக்கியம். அதுதான் அந்த அந்த பகுதியோட அந்த சிலையோட தாத்பரியம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். திருநெல்வேலியில் தேரோட்டம் நடக்கும். ரொம்ப சின்ன வீதி. அந்த சின்ன வீதியில் தேர் வந்து அந்த முடுக்கில் எப்படி திரும்ப போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வருஷம் தேரோட்டம் நடக்கும், ஆனால் தேர் சரியாக திரும்பும். அதை போல தான் அது தானாக திரும்புது நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற அந்த குடும்ப தலைவியோட உழைப்பை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த தேர் வந்து தானாக தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். கிருஷ்ணமா ஜெகநாதன் அப்படிங்கிற ஒருத்தவங்க, அவங்க 2020 பத்ம விபூஷன் அவார்டு வாங்கினவங்க. அவங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 24,000 பெண் அடிமைகளை விடுவித்து 28,000 ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுக்க உதவியவர். இது வந்து பீகாரில் நடந்துச்சு. அவங்கள நேரில் சந்தித்து கேட்டாங்க, அது எப்படி சாத்தியம், 24,000 பேரை வந்து எப்படி அடிமைகளை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து, யாராலையும் முடியாது. அதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், முதல்ல 1 மாதத்துக்கு நான் போய் அந்த வயலில் வேலை செஞ்சேன், அவங்களோட பழகினேன். அதற்கப்புறம் விளக்கு ஏற்றுறதுனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். கோயிலில் வந்து விளக்கேற்ற சொன்னேன். அதில் வந்து 100 பேர், 200 பேர், 300 பேர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போய் பண்ணேன் நான் அப்படின்னு. இதிலேருந்து நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, குடும்ப சவால்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சமூகத்திற்கான சவால்களையும் சமாளிப்பதற்கு அந்த பெண் மூளை அல்லது இந்த மாதிரி ஒரு
நேரடியாக போய் முட்டி மோதி அதை கெடுக்காம இந்த மாதிரி செஞ்சால் தான் முடியும்னு நினைக்கிறேன் நான். ஆகவே மக்களே, ராஜ் கணேஷ் அவருடைய துயரம் காது கொடுத்து கேட்டோம், கொடுமையாகத்தான் இருந்தது. நம்ம என்னமோ அடி வாங்காத மாதிரியே ஆக்டாக கொடுக்குறீங்களா? எல்லாரும் இங்கே அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். அதுக்காக தான் இந்த அணியில் உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு வலி தாங்க முடியாமல் இங்கேயே உட்காந்து. ஆகவே பெண்கள் அணியை சிறந்தது அவர்களால் தான் சவால்களை சமாளிக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். இவர் வட இந்தியாக்கெல்லாம் போயிட்டு உதாரணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வட இந்தியா தேர் அது பற்றி எதோ சொல்லிட்டு கடைசியில் அது அவங்க எல்லாமே பண்ணுறது பெண்கள் தான் நல்லா சவால்களை சமாளிக்கிறாங்கன்னு ரொம்ப அழகாக பேசுனீங்க உதாரணங்களோட. சமூகத்திலே இவ்வளோ நல்லா சமாளிக்கிறவங்க வீட்டில் சமாளிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். ஸோ இவருக்கு பதிலடி வாங்க. நீங்கள் வட இந்தியா பற்றி பேசிட்டீங்க. அவர் தமிழ் ஆர்வம் அவ்வளோ ஜாஸ்தி. அவர்கிட்ட போய் வட இந்தியா பற்றி நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க. வாங்க ரமேஷ், வந்து உங்கள் ஆர்ப்பரியத்தை காட்டுங்க. என்னங்க ஃபோனே வச்சுட்டு வந்துட்டீங்க ஆர்வத்தில்? இல்லை, ஒட்டு கேட்க எதாவது வச்சுருக்கேன். இருக்கலாம். இவர் வட இந்தியாக்காரர். எல்லோருக்கும் வணக்கம். அகர முதலாகி அகில மொழி தாயாகி நிகராக எம்மொழியும் நிலத்தில் யாதுமில்லையே, என் தாய் தமிழுக்கு வணக்கம். சித்திரையில் டிஎம்எம்மின் நாயகன் நம்ம நடுவர் வந்து சித்திரை மாதம் சித்திரை விழாவில் டிஎம்எம்மின் நாயகன், தை மாதத்தில் நெட்ஸில் போய் அங்கே நாயகனாக இருப்பார், ஐபிஎஸ்சியில் எம்டிஎஸில் போய் அங்கே கலக்குவார். அவர் கால் ஷீட்டுக்கு எல்லாருமே காத்து கிடக்குறாங்க. நியூ இங்கிலாண்டின் நிரந்தர நடுவர் வெங்கட் அவர்களே, செக்கு உண்டு, இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறேன் செக்கை. சொன்னபடியே அழகாக சொல்லிட்டீங்க. ஸோ ராஜ்கணேஷ் சொன்னார், டைட்டிலே வந்து சொல்லும் போதே வந்து ரிசல்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே வந்து சவால்களை எளிதாக சமாளிப்பது ஆண்களே அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு படி பண்ண போய் இந்த டைட்டிலே தப்பு. ஏன்னா நான் இந்த தேர்வுக்குழுவில் இல்லை, டைட்டில் தேர்வுக்குழுவில். ஸோ இந்த டைட்டிலே தப்புன்றேன். டைட்டில் எப்படி வச்சுருக்கணும்னா, பெண்கள் சவால்களை சிறிதாக்குவார்களா இல்லை பெரிதாக்குவார்களா, ஆர்குமெண்ட் அப்படி தான் வச்சுருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு சவால்களை சமாளிப்பான்ற கேள்விக்கே இடமே கிடையாதுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் சாதாரணமாக நடந்து போயிருப்பீங்க, காலில் ஒரு ஆணி குத்தினோன்னு என் மனைவி கிட்ட நம்ம சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஏன்னா அது சொன்னோம்னா இந்த ஒரு நேரம் அது ஆணி எடுக்கிறது ஒரு சவாலான விஷயம், அதை எடுப்பது ஒரு கொஞ்சம் கடினமான விஷயம்னால சரி சொல்லி தான் பார்ப்போமே சொல்லணும்னு வச்சுக்கலாம். ஆணி குத்திருச்சுமா இதை சொல்லணும்னு வச்சிங்களேன், நீ எதுக்கு ஆணி மேலே காலை வச்ச அப்படின்வாங்க முதல்ல எடுத்த உடனே ஜென்ரலாக. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆணியை பார்த்தா கால் வைக்கிறோம், சரி ஆணி கண்ணுக்கு தெரியலையா அப்படின்வாங்க. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து இன்னும் 2-3 வயசில் 50 வயசு ஆக போகுது. ஸோ இதை ஆணி இவ்வளோண்டு ஆணி நமக்கு கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆணி சாதாரண ஒரு ஆணி குத்துறது பார்த்தீங்கன்னா அவங்க பேசி காலிலிருந்து காலை கண்டிப்பாக எடுத்துட்டு உங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஏதாவது ஆகிடும் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ பெரிதாக வந்து ஒரு சாதாரண விஷயத்தை அவ்வளோ பெருசாக்குவாங்க. ஸோ அதனால் சவால்களை பெரிது பண்ணுவாங்க. சமாளிக்கிறத விட்டுருங்க, நான் சமாளிக்கிற இடத்துக்கே போகல. அவங்க பெரிது பண்ணக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் பெண்கள். இடத்துலலாம் குண்டு வைக்கிறாங்களே அந்த மாதிரி புலம்புவாங்கல்ல ஆண்கள், உட்கார்ற இடத்துலலாம் குண்டு வைக்கிறாங்களே அப்படின்னு புலம்புவாங்கல்ல. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வேல்முருகன் அண்ணனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும்னு வச்சுங்களேன். அவரை இன்றைக்கி தான் தெரியும் அவர் வந்து ஃபிசிக்ஸ் லெக்சரர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் தெரியும் ஃபிசிக்ஸ் லெக்சர். ஏன்னா வந்தவொடனே அவர் பேலன்ஸ் என்னார், உலகம் என்னார், உருண்டன்னார். ஸோ தலைப்பு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சவால்களை சமாளிப்பது ஆண்களா பெண்களாக தான் இவர் வந்து ஃபிசிக்ஸ் லெக்சர் வந்து எடுத்துகிட்டு போனார் கொஞ்ச நேரமாக. ஸோ அதை பற்றி அதில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசைக்கு வந்து நம்ம முதல் எடுத்தோடனே நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுலேருந்தே சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆண்களுக்கு. ஆண்கள் வந்து ஒரு பெண் குழந்தையோ ஒரு ஆண் குழந்தையோ பிறந்தவொடனே ஆசைக்கு ஒரு பெண் குழந்தையும் ஆசைக்கு ஒரு ஆண் குழந்தையும் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போயே ஒரு பெரிய
ஒரு பொறுப்பத்திக்கு நம்ம தலையில் போட்டுருவாங்க. இவன் தான் நம்ம பரம்பரையை வந்து கட்டி காக்க வேண்டும், இவன் தான் நம்மளுடைய வாரிசு அப்படின்ட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிறந்து நம்ம ஒரு 4 நாள் கூட இருக்காது, மாமங்காரன் வருவான். மாமங்காரன் வந்து பார்த்தோன்னே இவன் தான்டா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை அப்படின்றான். அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு கூட ஆயிருக்காது அந்த நேரத்தில். அப்போவே வந்து ஒரு சவால்களை நமக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தா அப்படி இப்படின்னு படித்து கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படி காலேஜுக்கு போவோம். காலேஜில் போய் அங்கே போயிட்டு நம்ம வந்து அங்கே ஏகப்பட்ட சவால்கள். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன, அங்கே ஃபிகரை பிடிக்கணும், அப்புறம் டிகிரி வாங்கணும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும். இதெல்லாம் ஒரு சவாலா? ஃபிகரை பிடிக்கிறது ஒரு சவாலா உங்களுக்கு? அதெல்லாம் வந்து இப்போ எல்லாத்தையும் பண்ணி அதெல்லாம் வந்து சாதாரண வேலை இல்லைங்க. ஒரு ஃபிகரை பிடிக்கிறதுலாம் அது ஒரு சவால்களான விஷயம் தான் நமக்கு. நீங்க இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா இந்த வயசுலயும் படிச்சிருவீங்க போல இருக்க. ஸோ அந்த மாதிரியான வந்து சவால்கள் எல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி ஏதோ ஒரு வேலைக்கு செய்வோம். படித்த நமக்கு டிகிரிக்கு ஏற்ற ஒரு வேலையோ இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு செஞ்சுருவோம். நமக்கு படித்த டிகிரிக்கு நம்ம தகுதிக்கு ஏற்ற ஒரு சம்பளமோ கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைச்சிரும், ஏதோ ஒன்று வாழ்ந்துருவோம். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் இந்த பல மாற்றங்கள் ஏற்படும். பொண்ணு தேட ஆரம்பிப்போம். பொண்ணு தேட ஆரம்பித்த உடனே நம்ம வந்து கிடைக்கிறது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஏன்னா பொண்ணுங்க வந்து அவ்வளோ கண்டிஷன் போடுவாங்க. ஆண்களுக்கு ரொம்ப கண்டிஷன்லாம் கிடையாது. பெண்களுக்கு ரொம்ப ஏகப்பட்ட கண்டிஷன் போடுவாங்க. அந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒன்று பூர்த்தி பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு லைஃப்பில் ஏற்படும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து சீதனமாக வண்டியாக சவால்களை வந்து மாமனார் ஏற்றி அனுப்புவார். அம்மா எடுத்துகிட்டு போப்பா, இவ்வளோதான் சவால் எல்லா சவால்களையும் ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போவோம். அங்கேருந்து தான் நமக்கு வந்து சவால்களை நிறைய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்னுடைய அணிகளே நிறைய கல்யாணம் பண்ண ராஜகணேஷை கவர் பண்ணார். ஏகப்பட்ட உங்களுக்கு வந்து சவால்களை நம் கல்யாணத்துக்கு பிறகு சமாளிக்க வேண்டும். நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏதோ பெரும்பாலான வீட்டில் ஆண்கள் ரொம்ப பேசுவதில்லை. காரணம் தெரியுமா? தெரியல, சொல்லுங்க. ஏன்னா அதிகம் பேசாதவர்கள் தான் புத்திசாலி. ஓகே. ஆமா, அது நான் சொல்ல, அதான் உட்காந்துருக்காரு பாருங்க, திருவள்ளுவர் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஆக்கமும் கேடும் அதலால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கற்சோர்வு. அதாவது ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்த ஒரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும். நம்ம வந்து எதை பேசினாலும் வீட்டில் பிரச்சனை வரும். அதனால ரொம்ப பேசாமல் இருக்குது. ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ், ஆண்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே சவால்களை சமாளித்து சாதனை புரிந்து சாதனையை ஆக்கி போகிறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவால்கள் அதிகம், ஆனால் கோபத்தில் தூக்கி எறியவர்கள் பெண்கள். ஆனால் அதே அந்த கோபத்தையே தூக்கி எறிந்து விட்டு சவாலை சமாளிக்கிறவன் தான் வந்து ஆண்கள். நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குழந்தை, குட்டி, குடும்பம், வேலை, சேவை எல்லா இடத்துலையும் நமக்கு சவால்கள் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு மன வலிமை அதிகம்? நம்ம ஆண்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வலிமை அதிகம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் மன வலிமை அதிகம். யார் வந்து ரொம்ப அவசரப்பட மாட்டாங்க, எல்லாமே பொதுவாக நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய ஆண்கள். குணாதிசயம் யாருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான். யார் எமோஷனல் ஆக மாட்டாங்க, தே ஓன்ட் நாட் அட்டாச் டூ மச் டு த இது இல்லையா. ஸோ யாரும் எமோஷனுக்கு அட்டாச் ஆக மாட்டாங்க, ஆண்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உள்ளவங்க யார் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். ஸோ அதனால தான் வந்து ஆண்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லா விதமான சவால்களையும் வந்து சமாளிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கெட் டுகெதர் நம்மலாம் போவோம், உட்காருவோம், பேசுவோம். ஒரு கெட் டுகெதர் ஒரு பார்ட்டியோ போகும்போது ஆண்களுடைய குறிப்பாக உடைய மனோபாவம் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஏடிஎன்டி பில் எப்படி கட்டலாம், வெரைசானுடைய பில் எப்படி கட்டலாம், நீங்கள் என்ன டீல் வாங்கியிருக்க, இந்த இன்சூரன்ஸ் எப்படி நீங்கள் கவர் பண்ணலாம், ஓகே நீ வந்து பணத்தை எங்கே போய் போடலாம், அந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்கையில் உள்ள சவால்களை தான் நம்ம வந்து தினந்தோறும் வந்து பேசி அந்த சவால்களுக்கான பதில்களையும் சவால்களுக்கான மற்ற சொல்யூஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. பெண்கள் என்ன பேசுவாங்க முக்கியமாக ரொம்ப நேரம் அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசுவாங்க. அவங்களுடைய டெய்லர் கடைக்காரன் எந்த இடத்துல டெய்லர் வந்து தமிழ்நாட்டில் நல்லா இருக்கான், யார் நல்லா ஜாக்கெட் தைப்பாங்க, யார் வந்து ப்ளவுஸ் தைப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து எதர்ச்சியாக வந்து பேசுகிறாங்க. சவால்களை நீங்கள் வந்து எந்த இடத்துல பெண்கள் நிறைய நீங்கள் வந்து பேசி பார்த்துருக்கீங்க? ரமேஷ், பார்ட்டியில் வேறு எதுவும் பண்ண மாட்டாங்களா ஆண்கள்? ஒரு சில வேறு விஷயம்லாம் பண்ண மாட்டாங்களா? பாட்டில் பற்றி சொல்லவே இல்லையே நீங்கள். ஆண்கள் இது மட்டும்தான் பேசுவாங்களா? என்னங்க அவர் எடுத்து கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் மகன் வந்து ஒரு பெண்ணை சமாளிப்பதே ரொம்ப கடினம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அவன் 2 பெண்களை சமாளிக்க வேண்டும். வந்து மனைவியும் சமாளிக்க வேண்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட அம்மாவையும் சமாளிக்க வேண்டும். அது ஒரு பெரிய சவால்களான விஷயம். அவங்கெல்லாம் பார்த்தா ஒரு ஆணை தான் சமாளிக்கணும், இவன் ரெண்டு பேரை சமாளிக்கணும். இன்னொன்று வந்து பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதோட நம்ம வந்து பார்க்கணும் வந்து அவங்க வந்து சுகர் மாதிரி.
சுகர் மாதிரியா? சொல்லுங்க. ஏன்னா வந்து இனிப்பா இருப்பாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? என்னன்னா வந்து சுகரை நம்ம வந்து விட்டுற முடியாது, கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஓகே ஓகே. டயபெட்டிக் அது எப்படின்னா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க காலையில சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஏதாவது சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஏறி போயிடும். ஓ சரி சரி. ஓகேவா? ஸோ அதனால வந்து அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் தான் பண்ணணும், வச்சு கூட தான் வச்சுக்கணும், ஆனால் அந்த கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். Sugar அதனால என்ன இப்போ நம்ம எடுத்து வைக்க வந்து ஒருவர் வந்து அடியும் ஒழுங்காக எடுத்து வைத்தால்தான் நம்ம வந்து இது நம்மளோட வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும், சவால்களை சமாளிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து என்ன ரமேஷ் ரமேஷ் டைம் அவுட்னு சிம்பாலிக்கா சொல்றாங்களா என்னன்னு தெரியல. வைஃப் ரமேஷ் உங்க வைஃப் வந்திருக்காங்க. லாஸ்ட் முடிச்சிடா. சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, கடைசியாக முடிக்கிறேங்க. பெண்களுக்கு சுதந்திரம் ஏட்டினில் சரி சரி சரி. போன தடவை கடைசியாக உடனே சொல்லி முடிச்சிடறேன். பெண்களுக்கு சுதந்திரம் ஏட்டினில் இருக்குது, ஆனால் வந்து வீட்டில் கிடையாது, சட்டங்களில் இருக்கிறது, சாலைகளில் இல்லை. என்ன முதல்ல வந்து பிறக்கிறதுக்கே வந்து மறுக்கப்பட்ட காலம்லாம் இருந்தது. என்னடா பெண்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணி பேசுகிறான்னு பேசாதீங்க. இதெல்லாம் இருந்த காலம், இதெல்லாம் வந்து இருந்தது. யாருக்கு சவால்களாக இருந்ததுன்னா ஆண்மகனாகிய காந்தி, பெரியார், பாரதியார் போன்ற ஆண்களுக்கு இருந்த சவால்கள். பெண்ணுரிமையை முண்டு கொண்டு வந்து பெண்களுக்காக போராடி ஆண்கள் அந்த சவால்களை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்களுக்காக கொடுத்தது, ஆண்கள் பண்ண அந்த சவால்களை சமாளித்ததால தான் நீங்களாம் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்கீங்க. இதனால் வந்து எங்களுடைய அணிக்கு நீங்கள் வந்து சார்பாக தீர்ப்பளித்து வெற்றி பெற கண்டிப்பா முதல் வேலை அதான். இது கண்டிப்பா தீர்ப்பு கொடுத்துறேன். ரமேஷ் ரொம்ப நல்லா பேசினாரு, ஆனா முடிக்கும் போது ஒரு விசு டைலாக் மாதிரி கண்ணாமனா என்னதோ சொல்லி ஒரு வழியா சமாளித்து அழகா பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப நல்லா பேசினாரு. ஒரே ஒரு தடவை எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சுன்னா பெண்கள் சுகரு டயபெட்டிஸ்ன்னு ஏதோ மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவங்களுக்கு சவாலாக பதிலடி கொடுக்கணும்னா கவிதா தான் வரணும். கவிதா, உங்களை டயபெட்டிக் சுகர்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு நீங்கள் உங்களோட பதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. செய்யறேன் வச்சு செய்கிறேன்னு சொல்ல பார்த்தீங்க. இங்கே எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம் என்ற பாரதியாரின் கவிதைக்கேற்ப வாழ்ந்து வருபவர்கள் பெண்கள். அவர்களால தான் ஒரு பிரச்சனையை வந்து எளிதாகவே சமாளிக்க முடியும் என்று என்னுடைய வாதத்தை இன்று கூற வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, ஆண்களுடைய மூளையோட செயல்பாடு வந்து ஒரு டியூப்லைட் மாதிரி. அது வந்து என்னங்க ஆரம்பமே டியூப்லைட்ன்றீங்க? அது நான் கூட சொல்லல, ஒரு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த ஆராய்ச்சி? எங்க இருக்கு சொல்றேன். பெண்கள் எல்லாம் நினைப்பீங்க அது எங்க கிட்ட கேட்டாலே தெரியுங்க, ஆராய்ச்சி அளவுக்கு வேற போயிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆனா என்னன்னா அந்த ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்மளோட மூளையில வந்து செல்லு இருக்கும், அது நரம்பணு இருக்கும். அந்த நரம்பணு என்ன பண்ணுன்னா, நம்ம எந்த விஷயத்தை பார்க்குறோமோ அந்த விஷயத்தை வந்து நம்ம உடலுக்கு செலுத்தி அதுக்கான செயல்பாடை வந்து அது செய்ய தூண்டும். அந்த மாதிரி ஆண்களோட மூளையை வந்து ஸ்கேன் செஞ்ச போது என்ன தெரிஞ்சுதான், அவங்களோட அந்த நியூரான் ஆக்டிவிட்டி ஒரு இடத்துல மட்டும்தான் பிரைட்டாக இருந்துதான். அதாவது வந்து ஒரு வேலை செய்கிறப்ப மட்டும்தான் அது இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க் பண்ணால் அந்த நியூரான் மட்டும்தான் வேலை செய்யும், மற்ற எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஃபுட்பால் விளையாடினா அது மட்டும் தான் வேலை செய்யும், மிச்சம் எல்லாம் சைலண்ட் ஆகிடும். ஆனால் அதுவே பெண்ணோட மூளையை வந்து ஸ்கேன் செஞ்சு பார்த்துருக்காங்க. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஃபுல்லா 1000 LED லைட் வச்ச மாதிரி பலன்னு எரிஞ்சிருக்கான். இது வந்து நிஜத்திலே நடந்த ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லணும், ப்ரூஃப் சொல்லணும். நீங்க சும்மா இல்ல, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில நீங்க செக் பண்ணி பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? சோ இந்த அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு பன்முகத்தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் பல வேலையை வந்து செய்ய முடியும், எளிதாகவும் செய்ய முடியும். அது வந்து பெண்களோட பிறவி குணம். அதனால தான் அவங்களால எந்த ப்ராப்ளத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக நேர்கோட்டில் சிந்திச்சு செயல்பட முடியுது. ரமேஷ் வந்து சொன்னார், பார்ட்டியில் வந்து நாங்கள்லாம் வந்து சாரீஸ் பற்றி தான் பேசுவோன்னு. கட்டிக்கிற கணவர் தான் மேட்சிங்காக இல்லை, கட்டிக்கிற ஜாக்கெட்டாச்சும் மேட்சிங்காக இருக்கணும்.
அதுக்கு தான் அதை பத்தி பேசுறோம் நாங்க. அப்புறம் அவர் வந்து சவால் 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 கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் சவாலை சொன்னாரே தவிர அதை அவங்க எளிமையா எப்படி சமாளிக்கிறாங்கன்ட்டு ஒண்ணுமே சொல்லலை. ஜஸ்ட் வந்து ஓகே எனக்கு ஃபிகரை கண்டுபிடிக்கிறது சவால், ஃபிகரை உஷார் பண்றது சவால், கல்யாணம் பண்றது சவால், அப்புறம் மற்ற மேட்டரையும் நான் சொல்லுவேன், அது வேண்டாம் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு இந்த கிராமத்துலலாம் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த காலத்தில் வந்து மாப்பிள்ளலாம் வந்து பார்க்குறப்போ பொண்ணு கொடுக்கணுன்னா என்ன ஒரு நிறைய போட்டி நடத்துவாங்க. அந்த மாப்பிள்ளையால் ஒரு பெரிய கல்லை தூக்க முடியுமா, அந்த மயில் கல் வட்டக்கல் சொல்லுவாங்க. நீங்கள் கூட இப்போயுமா அந்த பழக்கம்லாம் இருக்கு? இல்லை, நான் பழைய காலத்தில் தான் சொன்னேன், நான் ஆரம்பத்துறப்பவே அப்படி தான் சொன்னேன். அந்த கல்லை தூக்குனாதான் பொண்ணு தருவோம், மாடு பிடிச்சாதான் பொண்ணு தருவோம் அப்படின்னு வந்து மாப்பிள்ளையோட பலத்தை சோதிச்சு தான் அந்த காலத்துலலாம் வந்து பொண்ணு கொடுத்தாங்க. ஏன் வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை சோதிக்கல, ஏன் அவங்களோட அறிவாளியை சோதிக்கல, ஏன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. நீங்க தான் டியூப் லைட்ன்றீங்க ஆல்ரெடி. ஏன்னா அதுக்கு பதிலா நாங்க பொண்ணையே கொடுக்குறோமே, அந்த பொண்ணு போய் அதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அந்த காலத்துல வந்து பையனோட பலத்தை மட்டும் தான் சோதிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே நான் ஒரு ஆராய்ச்சி பத்தி சொன்னேன், இன்னொரு ஒரு ஆராய்ச்சியும் சொல்றேன். ஒரு ஆராய்ச்சிக்கு எங்களால தாங்க முடியலங்க. ஆமா நடுவரே, சயின்டிபிக் ப்ரூஃபோட நாங்க வந்து பெண்கள் தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ல பெட்டர் தென் மென், ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட். அதுக்கு தான் இன்னொரு ஆராய்ச்சி வந்து என்னன்னா, மார்ட்டி பார்லெட்னு ஒரு அவங்க வந்து ஒரு மார்க்கெட் அனலிஸ்ட், அவங்க வந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன அதுல சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அவங்கன்ட்டு இல்லை, நிறைய ஆராய்ச்சிலையும் சந்தேகம், 2 ஆராய்ச்சியும் பண்ணது பெண்கள் தானா? இல்ல, ஆண்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இத சொல்லிருக்காங்களா? எல்லாரும் தான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பண்ணது ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி, இது வந்து ஒரு பெண்ணு தான், பட் சர்வே வித் மென் அண்ட் விமன் எடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மென் ஆர் லீனியர் திங்கர்ஸ், அதாவது வந்து அவங்க ஒரு நேர்கோட்டில தான் வந்து எல்லாத்தையும் யோசிப்பாங்க. குதிரைக்கு கடிவாளம் போட்டால் எப்படி நேராக போகும், அது மாதிரி இந்த சைடு அந்த சைடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்கணும்னா வாங்குவாங்க, இல்லை வேணான்னா வேணாம். ராஜ்கணேஷ் சொன்ன மாதிரி சவாலை சமாளிக்க முடிஞ்சா சமாளிப்பாங்க, சமாளிக்க முடினா போயிட்டே இருன்னு விட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, அவங்களோட மூளை வந்து ஸ்பைரல் திங்கர்ஸ், அதாவது சுழல் அடுக்கு முறையில் அவங்களால யோசிப்பாங்க. அதாவது பின்னாடி முன்னாடி சைடு 360 டிகிரிஸ்ல அவங்க திங்க் பண்ணி ஒரு பிரச்சனைக்கு வந்து தெளிவான அழகான முடிவுகளை எடுப்பாங்க. அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிற பெண்களால் தான் எல்லா பிரச்சனையும் எளிமையாக சமாளிக்க முடியும். இது மட்டும் அல்ல, நான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு நிஜ கதை, நிஜ சிங்க பெண் அப்படின்ற ஒரு உதாரணம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, 2019 நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, விஜே சித்தார்த் கேஃப் காஃபி டேவோட நிறுவனர், அவர் வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தன்னுடைய உயிரை வந்து மாற்றிக்கிறாரு. எதனாலனா, அவரோட நிறுவனத்தில் வந்து ஒரு 7200 கோடி கடன் ஆயிடுச்சு. அதனால் வந்து கடன் தொல்லை மற்றும் பங்குதாரர்கள் தொல்லையால் அவர் மன நெருக்கடி, மன அழுத்தத்தால் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார். ஆனால் அவருடைய மனைவி மாளவிகா ஹெக்டே வித்தின் அ இயர் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு சிஇஓ ஆயிட்டு நான் வந்து என் கணவர் விட்ட பணியை செய்வேன் என்று அந்த நெருக்கடியான நிலையிலும் துக்கத்திலும் அந்த பொறுப்பை ஏற்றாங்க. ஏற்றுட்டு 2 வருஷத்துல வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க கடிதத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 7200 கோடியை நான் 2 வருஷத்துல 1721 கோடியா வந்து குறைத்துள்ளேன். அதாவது 75% வந்து அவங்க வந்து அந்த கடனை வந்து குறைச்சிருக்காங்க. அதால அந்த நிறுவனத்துக்கு வேலை செய்கிற அந்த மொத்த தொழிலாளர்களுடைய குடும்ப லைஃப்பும் வந்து காப்பாற்றப்பட்டது. இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மிக நெருக்கடியான நிலையில் இருந்தாங்க, எதுவுமே ஆதரவு கிடையாது. ஆனாலும் அவங்க வந்து தீர்க்கமாக சிந்தித்து பழைய முதலாளித்துவத்தை உத்திகளை பயன்படுத்தி லாபகரமான எல்லா சொத்துக்களையும் ஒருங்கிணைச்சு நஷ்டம் கொடுக்குற அத்தனை அவுட்லெட்ஸையும் மூடி அவங்க வந்து அந்த நிறுவனத்தையே மேலே தூக்கி நிறுத்தினாங்க. இது மாதிரி பெண்களால் மட்டும்தான் நெருக்கடியான நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானமாக சிந்திச்சு அவங்களால செயல்பட முடியும். இது வந்து ஆண்களுக்கு இந்த குணம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது.
ஆண்கள் வந்து பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா மன வலிமை, ரமேஷ் சொன்னாரு பெண்களுக்கு ஆண்களுக்கு மன வலிமை இருக்குன்னு. ஆனா அது கிடையவே கிடையாது. பெண்களுக்கு தான் மன வலிமை இருக்கு, ஆண்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல விரும்புறேன் நான். இன்னொரு விஷயம், நம்ம வந்து பெண்களோட சாதனை பட்டியல் வந்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் சாதனையாளர் பெண்கள் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணோன்னு என்னால் விரும்பலை. ஏன்னா இருக்கிற எல்லாருமே, எல்லா பெண்களும் இங்கே, நான் நீங்கள் உலகத்தில் இருக்க அத்தனை பெண்களுமே சாதனையாளர்கள். ஏன் தெரியுமா? தினம் தினம் நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ சவாலை சமாளிக்கிறோம். அதை வந்து என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா அது வந்து கவுண்ட்லெஸ். ரமேஷ் மாதிரி என்னால் நான் இதை சமாளிக்கிறேன் அதை சமாளிக்கிறேன்னு என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது. அவ்வளோ சவாலை. ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? உங்கள் பசங்க இருக்காங்களா? யார் பார்த்துக்கிறா பசங்களப்ப? அங்கே எங்க பசங்களையா? அவளே பாத்துக்கிறேன். ஏன்னா அவர் 20 years old. பொய் சொல்லாதீங்க. கணவர், உங்க கணவர் எங்க? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர் அங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்திருக்காரு நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? ஓகே, ஆக்சுவலி அவர் காலையில இருந்து இல்ல, இப்பதான் வந்தாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சரி. சோ என்ன அந்த ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பெண்கள் வந்து எல்லா பெண்களும் சாதனையாளர்கள் தான். பெண்களே நீங்க வந்து வாழ்க்கை உங்களுக்கு எத்தனை பால விதவிதமா எப்படி வேணா போடும். நோ ஸ்பின்னோ, நோ பாலோ, ஸ்பின் பாலோ அப்படி. ஆனா எல்லா பாலையும் நீங்க 6 அடிக்கிறீங்க, அடிப்பீங்க. அந்த நம்பிக்கையோடு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்லா பேசுனீங்க கவிதா. பெண்கள் தான் மல்டி டாஸ்கிங்கில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஆனால் அதே சமயம் ஆண்களை கொஞ்சம் உயர்த்தி பேசிக்கலாம். டியூப் லைட் லெவலுக்கு இறக்கணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப இறக்கிட்டீங்க. அதேமாரி காஃபி டே எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவங்க கணவர் இறந்ததும் அந்த கம்பெனியை எடுத்து நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடத்துகிறாங்கங்கிறது ரொம்ப நல்ல விஷயத்த சொன்னாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்க லெனின் டியூப் லைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏதாவது காப்பாற்ற முடியுமான்னு பாருங்கள். ரொம்ப ஃபியூஸ் போயிருச்சு நமக்கு ஆல்ரெடி. ஸோ ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். எந்த சவால்களையும் எளிதாக அணுகும் நடுவர் அவர்களே. லெனின், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மண்டபம் இன்னைக்கு மட்டும்தான் வாடகைக்கு எடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் பேசி பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு போச்சு. அதனால கரெக்டாக ஒரு டைமில் மட்டும் முடிச்சுக்கணும். தாழ்மையோட கேட்டு நீங்கள் எல்லாருமே 10 நிமிஷம் பேசியிருக்காங்க. வீட்டில் கிடைக்கும் வெறும் சோற்றுக்கும் குத்துக்கும் பயப்படாமல் வெற்றிக்கனியை சுவைக்க காத்திருக்கும் எங்கள் படை வீரர்களே. சூப்பர். அடுத்த அணியில் தோல்வி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கும் 2 மகளிர்களே மற்றும் 2 ஸ்லீப்பர் செல்களே. இந்த பட்டிமண்டபத்தை எளிதாக ரசித்துக் கொண்டிருக்கும் ஆண்களே, சிக்கலாக ரசித்துக் கொண்டிருக்கும் பெண்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கவிதா வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து டியூப்லைட்னாங்களா, அவங்க என்ன வாழைத்தண்டா சொன்னது கவனிச்சிங்களா நீங்கள்? அவங்க போட்டது பூரா சேம் சைடு கோல் இல்லை. எல்இடி லைட்டை தள்ள வச்சானுங்களாம், 1000 லைட்டு எரிஞ்சிச்சான். ஆம்பளைங்களுக்கு 1 மட்டும் இருந்துச்சு. அப்படி என்னங்க அர்த்தம்? நாங்கள் டாஸ்க் ஓரியன்டுங்க. ஒரு செயலை செஞ்சு முடிச்சா குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி அவங்களே சொன்னாங்க, அந்த வேலையை முடிச்சிருவோம். அர்ஜுனன் மாதிரி. இவங்க அப்படி கிடையாது. இந்த ப்ரௌனியன் மூவ்மெண்ட்டுமாங்க, இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் இங்கே போய் அங்கே போய் எந்த பிரச்சனைக்குமே சொல்யூஷன் கிடைக்காது இவங்கள்ட்ட. அப்புறம் வந்து இப்போ உள்ளே வரும்பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு நடுவர்களே, அதோட ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, அவர்கிட்ட போய் கேட்டேன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த வீட்டுக்கார மாட்டேன் பக்கத்தில் இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டியாக நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, கையில் குழந்தை வச்சுருந்தாங்க, கிட்ட குழந்தைய கொடுத்தாங்க, முந்தானை எடுத்து சொருகிக்கிட்டாங்க, தலைமுடி எடுத்து இப்படி கட்டிக்கிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க குடும்ப பிரச்சனையை ஆரம்பிச்சு, அவங்க பண பிரச்சனையை ஆரம்பிச்சு, அவங்க இந்தியாவில் உள்ள பிரச்சனையை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வரும்பொழுது டிராஃபிக்ல பிரச்சனை நடுவர்களே அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு சொல்லிவிட்டேன்ட்டு கடைசியாக எப்பிக்கா ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கேட்டீங்க அப்படின்னு. எனக்கு மயக்கமே வந்துச்சு நடுவர்கள். அவர் பாருங்க, கணவர் பொய் சொல்லிட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க ஃபுல் கதையை சொல்லி. அடுத்தது இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் திருக்குறள்ல தொடங்கலாம். திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னா, அப்பாவுக்கு ஒரு குறள் அம்மாவுக்கு ஒரு குறள் நடுவர்களே சொல்லி முடிச்சுட்டு வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு 10 குறள் எழுதியிருக்காரு.
நான் போய் அந்த 10 குறள் வாழ்க்கை துணை நம்ம அதிகாரத்து பேரை பார்த்தா நம்ம என்ன நினைப்போம், சரி ஒரு ஆம்பளைக்கு ஒரு 5 பொண்ணுங்களுக்கு ஒரு 5 எழுதிப்பாரு நினைச்சோம் இல்லையா? நம்பி படிச்சு பார்த்த நடுவர்களே, அந்த 10மே பெண்களுக்கு எழுதியது. ஏன்னா அவர் வாசிக்கு பயந்துக்கிட்டு 10யுமே வாசிக்கு தான் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவருக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காரு பயந்துட்டு எழுதியிருக்காரு. அவரே அப்பயே கன்வின்ஸ் பண்றதுக்காக. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், வாசிக்கு போட்டு அரிக்கிற அரியில திருக்குறள் 2 வரியில முடிஞ்சிருக்காரு. அவரே சிக்கலா 20 வரைக்கும் எழுதியிருப்பாரு திருக்குறள் ஒன்று. இன்னொன்று, அந்த துணி எடுக்கும் பொழுது பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். நான் கூட துணி எடுக்கும் பொழுது பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன், எப்பா நிறையா வாங்கி திருப்பி தர்றீங்க, ரிட்டர்ன் பண்ணுறீங்க, ரிட்டர்ன் பண்ணுறீங்க. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, எண்ணி துணிக கர்மம்னு சொல்லியிருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நடுவர்களே நாங்களும் எண்ணி தான் எடுக்கிறோம், 1 2 3. திருவள்ளுவர் சொன்ன எண்ணி என்ன, இவங்க சொல்ற எண்ணி என்ன? அப்புறம் அறத்துப்பால் பொருள்பால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வள்ளுவர் சொன்னது அத்தனையுமே ஆண்களுக்கு நடுவர்களே. பெண்களை அவர் கன்சிடரே பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு வேலையை முடிக்கிற ஆள் ஆண் தான் அப்படின்னு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிதான் சொன்னாரே ஒழிய இவள்னு சொல்லவே இல்லை. சூப்பர் சூப்பர். இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னு இப்பதாங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி நடுவர்களே அந்த பார்த்து டியூப் லைட்னு சொல்றீங்க. அடுத்தது ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் கைகேயி, சீதை, கூனி, சூர்பனகை இந்த 4 பெண்களால் வடக்கே கோசலை நாட்டில் இருந்து தெற்கே இலங்கை நாடு வரை ஒரே பிரச்சனை. இந்த 4 பெண்களும் இல்லை என்றால் அனைத்து அரசர்களும் நன்றாக வாழ்ந்திருப்பார்கள். இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா, ஆதாமை ஆப்பிளை கடிக்க சொல்லி அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடித்தளம் போட்டதே ஏவாள் தான். சூப்பர். ஆக சவால்களை சமாளிப்பது இருக்கட்டும், பிரச்சனைகள் ஆவதும் பெண்ணாலே, பிரச்சனைகளால் ஆண்கள் அழிவதும் பெண்ணாலே. ஆண்கள் இயல்பாகவே எளிமையானவர்கள். எங்களால் எந்த சிக்கலான சவால்களையும் எளிமையாகத்தான், இவங்க சொன்னாங்க தெரியுமா, எங்களால் எளிமையாகத்தான் அணுகி அதை நிறைவேற்ற முடியும். பெண்கள் உடலாலும் மனதாலும் சிக்கலானவர்கள். எங்களுக்கு 1 கூட்டல் 1 2 நடுவர்களே. ஆனா பெண்களுக்கு 1 கூட்டல் 1 11. 11 ஆரம்பிச்சு துணி துவைக்கிறத கழிச்சு, குழந்தை வளர்க்கிறத கழிச்சு, சோறு வைக்கிறத கழிச்சு, எல்லாத்தையும் ஒண்ணா கழிச்சு கடைசியாக தான் அவங்க 2ன்னு சொல்லுவாங்க. இதனால தான் கண்ணதாசன் என்ன சொன்னாருன்னா, என்ன நினைத்து ஆணை படைத்தான் இறைவன் என்பவனே, கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அப்படின்னு. அடுத்து இப்போ நவீன பாடல் எடுத்துக்கிட்டா கூட ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசின்னு பொண்ணுங்களை தான் ஈஸியாக டேக் இட் ஈஸின்னு சொன்னாங்களே ஒழிய இளவரசே வசீகரா அப்படின்னு சொல்லலை. டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொன்னது பொண்ணுங்களுக்கு தான். ஏன்னா அவங்க தான் எல்லா பிரச்சனையும் சிக்கலாக்கி சின்ன பின்னமாக்குகிறார்கள். நான் ஒரு சின்ன கவிதை ஒரு எளிமையாக எழுதி வைத்துள்ளேன் நடுவர்களே. ஆண்கள் பெண்கள் எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறாங்க அப்படின்னு. நாங்கள் இட்லிகள், இவர்கள் இடியாப்பங்கள். நாங்கள் வாழைப்பழம், இவர்கள் பலாப்பழங்கள். நாங்கள் சீடைகள், இவர்கள் முறுக்குகள். நாங்கள் கூட்டல் கழித்தல், இவர்கள் தொகை நுண்கணிதம் வகை நுண்கணிதம். அப்படின்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன். நாங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், இவர்கள் சி பாயிண்டர்ஸுகள். நாங்கள் சூரிய மண்டலம், இவர்கள் மில்கி வே கேலக்சிகள், அதாவது பால்வழித்திரல். நாங்கள் மின்னல்கள் ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட், இவர்கள் பின்னல்கள் கம்பர்சம் அண்ட் காம்ப்ளிகேட்டட். நாங்கள் இளையராஜாக்கள், இவர்கள் அனிருத்துகள். நாங்கள் கிளுகிழுப்பான காதல்கள், இவர்கள் கசப்பான கல்யாணங்கள். பெரிய பெரிய சவால்களை மிக எளிதாக தக்க தரவுகளுடன் சென்டிமெண்ட்டுகளுக்கு இடம் கொடுக்காமல் தெளிவான மிக எளிமையான முடிவுகளை எடுப்பது ஆண்கள் தான். அதாவது வீடு எங்கே வாங்கணும், எவ்வளோத்துக்கு வாங்கணும், எந்த வாகனம் வாங்கணும், குழந்தைகளை எந்த வகுப்பில் போடணும், இது மாதிரி எந்தெந்த பிரச்சனைகள் எடுத்தாலும் ஆண்கள் தீர்க்கமாக ஒரு முடிவை சொல்லிட்டு அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஆண்கள் தான் எல்லார் வீட்லேயுமே. இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. இவர் வேலு என்ன சொன்னார், குடும்ப உறவுகளை பாதுகாப்பதே பெண்கள் அப்படின்னு சொன்னார் தெரியுமா? கூட்டு குடும்பங்கள் சிதைந்ததே பெண்களால் தான். முதியோர் இல்லங்கள் அதிகமாக இருப்பதும் பெண்களால் தான். எனவே சவால்களை எளிதாக அணுகுவது மட்டுமல்ல, வெற்றி காண்பதும் ஆண்கள் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லெனின் அடுக்கு மொழியில் வழக்கம் போல் அழகாக பேசிட்டாரு. ஸோ அவர் கூட்டு குடும்பங்கள்லாம் இருந்தது தனி குடும்பமாக ஆனதுக்கு காரணம் பெண்கள் தான் அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் எடுத்து வச்சுருக்காரு.
ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்க மோகன் வராரு. மோகன், உங்கள் அணியை காப்பாற்றுறதுக்கு இதுதான் கடைசி சான்ஸு, நல்லபடியாக காப்பாற்றுங்க. இந்த சித்திரை திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் மன்றத்தினரே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வாலண்டியர்ஷிப் செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த வாலண்டியர்ஸ் மற்றும் நிர்வாகிகளே, இமயமலையே இறங்கி வந்தாலும் தன் முடிவிலிருந்து என்றும் இறங்காத நடுவர் அவர்களே, அப்படி போடுறா சாமி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் எனும் கருத்திற்கிணங்க என்னோடு தோளோடு தோள் நிற்கும் எனது பெண்கள் அணியினரே, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கலாம். வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்றும் ஆண் அணியினரே மற்றும் இங்கு அவையில் இருக்கும் அவையோரே வணக்கம். கரெக்டா சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 61st நேஷனல் அவார்ட் கொடுக்குறாங்க. அதில் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. அந்த பெண் பிறந்த உடனே அப்படி ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆண் மெதுவாக அடங்க ஆரம்பிக்கிறான். அந்த பெண் பிறப்பிலிருந்து ஆரம்பித்து அந்த ஆணை திருத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது வரைக்கும் கண்ணு மண்ணு தெரியாமல் ஆடிட்டு இருப்பார். பெண்ணை பிறந்து அந்த கையில் கொண்டு டாக்டர் கொடுக்குற நேரத்துல இருந்து தன்னுடைய ஒழுக்கத்திலேருந்து ஆரம்பித்து திட்டமிடுதலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வர ஆரம்பிக்குது. அது யார் கொண்டு வரா? ஒரு பெண்ணின் பிறப்பு. அப்படியே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த பருவத்துக்கு வர்றோம். அந்த குழந்தைங்க வளர்ந்து டீன்ஸ் வந்து ரீச் ஆகுது. அப்போ வள்ளுவர் வந்து 2 குறள் எழுதியிருக்கிறாரு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அந்த குழந்தையை வறுத்து அவையில் கொண்டு போய் முன்னாடி உட்கார வைக்கிறது தந்தையோட பொறுப்புன்னு சொல்றாரு. தாய்க்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஈன்ற பொழுதின் பெரிதோக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்டும் தாய். தன் மகன் எவ்வளவு படிச்சாலும் சரி, எந்த அவையில் முன்னுக்கு இருக்கியா பின்னுக்கு இருக்கியா கடைசியில் இருக்கியா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ சான்றோனா இருக்கணும். இதுதாங்க வித்தியாசம். முன்னாடி இருக்கணும், நான் ஃபர்ஸ்ட் வரணும், நான் முன்னாடி, நான் பெரிய ஆளு, நான் அப்படி இதில் தான் அவங்களோட கவனம்லாம் இருக்கும். ஆனால் தாயோட எண்ணம் எப்பவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சான்றோனா இருக்கணும், நீ நல்லவனா இருக்கணும், நீ பெரிய சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ சான்றோனா இரு. அதான் ஒரு தாயின் எதிர்பார்ப்பு எப்பவுமே. அதை தான் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக வந்து அந்த குழந்தைய நஜ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஒடிபியல் கான்ஃப்ளிக்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. கூகுள் பண்ணி பாருங்க, ஒடிபியல் கான்ஃப்ளிக்ட்னு என்னன்னு பாருங்க, தெரியும். குழந்தைய வந்து ஒரு 16-17 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனை போய் டேட் போய் பேசும்போது, சார் என்ன சொல்லிட்டு போறாரு, சாருங்கிற லெவலுக்கு கொண்டு போயிடுவார். ஆனால் அம்மா பிறந்த குழந்தையிலிருந்து அவன் 70 வயசான மகனாக இருந்தால் கூட தங்கமே, என் ராசா, என் கண்ணுக்குட்டி அப்படிதான் பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு பிரத்யார், ஒரு சாருங்கிற வார்த்தை தாயின் வாயிலிருந்து வரவே வர வாய்ப்பு இல்லைங்க. இதுதான் ஒரு தாயின் அன்பு. இதுக்கு அடுத்த பருவத்திலிருந்து மேரா மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு ஒரு பெண் நகர்றா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா வேலை, கௌரவம், வளர்ச்சி, வீடு, சொந்தம், காமம், ஆஸ்தி எல்லாமே, இதுல எல்லாம் எந்த ஒரு ஆண் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறானோ அதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு பழமொழியே இருக்கு. நான் சொல்லல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் there is a woman. Successful man. ஆமா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு சக்சஸ், ஒரு உமன் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு சக்சஸே இல்லை. ஒரு பெண் இல்லாத வீடை போய் எட்டி பாருங்க. டிவி ஓடிட்டு இருக்கும், ரிமோட் ஒரு மூலையில கிடக்கும், சிகரெட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், பிரமாதம். ஒரு கன்சியூம் செய்யப்பட்ட அனைத்து பாட்டில்களும் ஒரு ஓரத்தில் கிடக்கும், ஒரு ஸ்டிஞ்சி ஸ்மெல் வரும், கிச்சனுக்குள்ள போகவே முடியாது. ஆனா ஒரு பெண் இருந்தா அது ஒரு மெஷின் மாதிரி, வித் precision, கிளீனா இருக்கு எப்பவுமே. எந்த வீட்டை போய் பாருங்க, நாரி போயிருக்கும் பாருங்க. கரெக்டா சொன்னீங்க. கொஞ்சம் எடிட் பண்ணி சொல்ல விட மாட்டீங்களா? நான் சொல்லல, இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் இவர் வந்து சொன்னாரு, வீட்டுக்குள்ள வரும்போது அப்படி அவங்கள தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை. ஆஃபீஸில் நீங்கள் ஒரு குட்டு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களை காஜ் பண்ணி சொல்லிடுவாங்க. சொல்லுப்பா என்ன பிரச்சனை ஆஃபீஸில்.
மேனேஜரோட சண்டையா, கொலீகோட பிரச்சனையா? 5 நிமிஷம் தான் தேரும் உங்களுடைய என்ன நீங்கள் எந்த நிலைமையில் வரீங்கன்னு சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்தி தேத்தி காலையில் நீங்கள் அடுத்த வேலைக்கு போகிறதுக்குள்ள உங்களை ஒரு ஒரு முறையான ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அந்த கோபத்தை தணித்து உங்களுடைய தோல்விகள் எல்லாம் வந்து தாங்கி அதுலேருந்து ஒரு ஒரு அந்த சவால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சவாலை சேர்த்து உங்களையும் சேர்த்து தேத்தி அனுப்புறத ஒரு பெண்ணின் வேலை. அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைஃப் லாங்காக ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒன் வேர்டில் வந்து உங்களை வந்து அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அப்படி சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டாமா நீ கண்டிப்பாக வருவ, லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு நீ போவ, ஒரு மேனேஜர் ஆவ, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கோஆர்டினேட்டர் ஆவ, ஒரு ப்ரோக்ராம் மேனேஜர் ஆவ, ஒரு டைரக்டர் ஆவ அப்படின்னு ஆயுசு முழுக்க உங்களை வந்து அடுத்த வெற்றியை நோக்கி அவங்க வந்து மெதுவாக அவங்கள டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து நம்பாமல் சொல்கிற விஷயத்தை கூட திரும்பி திரும்பி நீ அதை ஆயிடுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க பெண்கள் மட்டும்தான். எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் அவங்களுக்கு. நான் இதில் ஒரு நம்பிக்கைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. எனக்கு கல்யாணமான புதுசில் வந்து சென்னை டு கோயம்புத்தூர் போகிறோம். நாள் முழுக்க எனக்கு சொன்னான், பக்கத்தில் உட்காந்து உனக்கு ஃபுல் டிரைவ் கம்பெனி கொடுக்குறேன், 8 hours கண்டிப்பாக கம்பெனி கொடுக்குறேன். ஏறி உட்காந்து 10வது செகண்டு கொரட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க என் மனைவி. இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது சேம் சைட் கோல் போட்டானே அப்படின்னு. கிடையாது, அவங்க என் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இவன் என்னை டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்த்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாக 10வது செகண்ட் கொரட்டை விட்டாங்க. ஆனால் இந்த ஆண் என்ன பண்ணுறான்னு கேளுங்க, இப்போ உட்காந்தாலும் சரி, லெஃப்டில் திருப்பாத, ரைட்டில் திருப்பாத, ஸ்ட்ரைட்டாக போ, பாரு ஸ்பீடாக பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு, பின்னாடி வர காரை பார்த்தியா, சைடில் பார்த்தியா, இப்படி பார்த்தியா சார், ஒரு 3 நிமிஷம் கூட இருக்காது சார், ஆரம்பிச்சிருவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நம்பிக்கை வராது. அவங்க 10 years கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அது சொல்லிட்டு அந்த இது இவ்வளவு சொன்னது நான் தான். அடுத்து மனைவிங்கிற ஸ்தானத்துல இருந்து இவங்க அம்மாக்கு போகலாம். அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்துல ஒரு இர்ரிப்ளேசபிள் உறவு அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா அம்மா மட்டும்தாங்க. இன்னைக்கு பூமியின் பாப்புலேஷன் கேட்டீங்கன்னா 810 கோடிங்க, 810 crores. இந்த 810 crores வந்து there has been ஒரு பிரசவம் நடந்திருக்குது. 810 கோடி பிரசவம் நடந்திருக்குது. அப்படின்னா என்ன, 10 மாதம் ஈன்று எடுத்து அந்த குழந்தையை வந்து இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த செயல்பாடு நடக்கலை அப்படின்னு பாருங்களேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய கிடையாதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த தாயாகும் தகுதி ஆண்களுக்கு ஒரு 50% கொடுத்துருந்தா என்ன நடத்திருக்குன்னு பாருங்களேன். இவ்வளவு பாப்புலேஷன் இருந்திருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 மாதம் அவர்கள் பொறுமையாக இருப்பதற்கான சாத்தியமே கிடையாதுங்க. அது பெண்ணால் மட்டுமே முடியும். நீங்க எவ்வளவு கேப்பபிளா வேணா இருக்கலாம். நீ ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட முடியும், ஒரு புது ரிசர்ச் கொண்டு வந்துட முடியும். ஒரு குழந்தைய 10 மாசம் நீங்க வயிற்றுல வச்சு அதை டெலிவரி பண்ணி அதை இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல குழந்தையா கொடுக்கவே முடியாதுங்க. தட்ஸ் இம்பாசிபிள் டு டூ. அந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு ஹைபாத்தட்டிக்கலா சிந்திச்சு பாருங்க. 50% ஆணும் 50% பெண்ணும் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, பாப்புலேஷன் இவ்வளவு போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா முதல் வாய்ப்பில் பெண் குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் ஆண் வந்து 2வது குழந்தையை சுமக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த 810 கோடி போயிருக்காது. 100 பேர் இருந்திருப்பாங்க மொத்தமா. ஏன்னா ஒரு சிசேரியன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான ஏதோ ஒரு வீடியோ காமிச்சிங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. ஆனால் அந்த ஸ்காரையும் வயசு முழுக்க காலம் முழுக்க தூக்கி சுமந்து கொண்டிருக்க அந்த அம்மாக்களுடைய சிறப்பை வந்து இவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்து இந்த அம்மாக்களை பற்றி கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்னுடைய எக்ஸாம்பிள், எந்த ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்தாலும் சரிங்க, எந்த ஃபுட் நல்லா இருந்தாலும் உடனே பக்கத்தில் குழந்தைகிட்ட வீட்டுக்கு போய் செஞ்சு தரேன், இதை கண்டிப்பாக செஞ்சு தரேன், என்ன அதுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் இல்லை. அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தணும், வீட்டுக்கு போய் இதே மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்துடணும். அடுத்து என்ன செஞ்சு இது மட்டுமே தான் அவங்களுடைய எண்ணங்களில் வந்து 24/7 ஓடிட்டு இருக்குங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்றால் அந்த இனிஷியல் அந்த பரபரப்பு அடங்கினதுக்கு அப்புறம் கணவன் போய் அழகா தூங்கி முடிச்சிருவார். ஆனால் அந்த தாய் இரவு முழுக்க முழித்திருந்து, நாளைக்கு ஆஃபீஸுக்கு பற்றி கவலை இல்லை, மீட்டிங்கை பற்றி கவலை இல்லை, இரவு முழுக்க முழித்திருந்து அந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படிங்கிறத அட்டன் பண்ணி அது சரியாகும் வரை அந்த அம்மாவுடைய ஞாபகம் முழுக்க அந்த குழந்தையின் மீது தான் இருக்கும். தகப்பனார் இருப்பார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 10 minutes 1 hour 2 hours அப்புறம் அவருடைய ரொட்டீனுக்கு போயிடுவார். அவ்வளோ ப்ரோக்ராம்டு. அதான் சொன்னார் இல்லைங்களா, 10 பல்ப் எரியும்,
பெண்களுக்கு எனக்கு ஒரே பல்பு தான் எரியும், அடுத்த நாள் ஆஃபீஸில் என்ன பண்ணுங்கிற பல்ப் மட்டும்தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரதியார் வந்து சொன்னார், வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை, சாம்பல் நிறத்தில் ஒரு குட்டி, கருச்சாந்து நிறம் ஒரு குட்டி. இப்படி இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ரேசத்தை பற்றி பேசுகிறார், கலரை பற்றி பேசுகிறார், ரேசத்தை பற்றி பேசுகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நிமிடத்தில் முடிச்சுக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும் இடத்துல வந்து இந்த பேதமை எல்லாம் பார்க்காம இருக்கிறது ஒரு தாய். ஆனால் ஒரு ஆண் அப்படி இல்லை. ஒருத்தனை பார்க்கும் பொழுதே வந்து அவனுடைய எண்ண ஓட்டங்கள், யாரா இருப்பான், எப்படி இருப்பான், என்ன இருப்பான், அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இவ்வளவு கணக்குலையும் போட்டுட்டு இருக்கும். ஆனால் பெண் அப்படி இல்லை. வீட்டுக்கு வந்து விருதுநிலை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, ஏதாவது கஷ்டம் இருக்கா, இதை பற்றி மட்டுமே தான் திங்க் பண்ணுவாங்க. இது வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் கேட்டிங்கன்னா ஒரு பக்கம்லாம் இன்னும் ஆணவ கொலைகளுக்கு காரணம் யாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சமுதாயத்தின் மிகப்பெரிய சவால் அது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இந்த தாய்மை, இந்த பெண்ணுடைய தாய்மை வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, அனிமல் சைடு, மிருகம் சைடும் கூட இந்த மாதிரி இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் அப்படின்னு ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமோகன் எழுதியிருக்கிறாரு. அது வந்து யூடியூப்ல வந்து பவா செல்லதுரை வந்து கதையாக சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல வந்து ஒரு அடிப்பட்ட, ஒரு பியர் பாட்டிலால் குத்துப்பட்ட ஒரு இளம் யானையை கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. அப்போ அந்த தாய் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. 5000 கிலோ 5 டன் வெயிட் ஒரு யானை, 50 கிலோ இருக்கிற டாக்டர் போறார் பக்கத்தில். அது ஒரு காட்டு யானை, ஆனாலும் அது அப்படியே வந்து பொறுமையாக இருந்து இவர் அட்டாக் பண்ணுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இல்லை, அப்படி நடக்காது. கிருஷ்ணமூர்த்தி டாக்டர், ஏங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம வந்து பேசுகிற வந்து யானை, பெண் தாய் யானை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆம்பளை டாக்டர் இருந்தால் கூட இவர் படித்தவர். அந்த சைடு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு யானை, அது ஒரு தாய் யானை, அதை பற்றி தான் நம்ம பேசணும். இவர் வந்து டிகிரி வாங்கின டாக்டர், அந்த சைடு படிக்காத யானை. 2 பேர் ஒருத்தரோட எப்படி பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. தான் குழந்தைக்கு அடிபட்டு இருக்குது, 5 அறிவுள்ள ஒரு யானை, 5000 கிலோ இருக்கக்கூடிய யானை, 5 டன் இருக்கக்கூடிய ஒரு யானை, ஒரு 50 கிலோ இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுதுங்க. பேசி அந்த 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 குழந்தைக்கு வந்து அவர் காப்பாற்றுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சவாலான சுச்சுவேஷன் வரும்போது வந்து 5 அறிவுள்ள ஒரு மிருகம் கூட வந்து அந்த பொறுப்பை எடுத்து ஹேண்டில் பண்ணி அங்கேருந்து வெளியில் வர்றது எப்படின்னு திங்க் பண்ணி கொண்டு ஒரு செயல்பாட்டுக்குள்ள வருது. 30 செகண்ட் கடைசி 30 செகண்ட். எதிரணி கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுப்பேன், எதிரணி கொடுக்க மாட்டாங்க. அதான் உங்களுக்கு பொறுமை இருக்கான்னு நம்ம சொல்லிட்டோமாச்சே. பொறுமை இருக்காது, பொறுமை இருக்குமா? பொறுமை இருக்கா உங்களுக்கு? இருக்காது இல்ல, பொறுமை இல்லை. அவங்களே ஒத்துக்கிறாங்க பாருங்க. இன்னொரு 1 நிமிஷம் பேசுறது பொறுமை இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. கடைசியா இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேங்க. பட்டினத்தாரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு சொன்னவர். அந்த பட்டினத்தார் வந்து இந்த கருத்தை எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், உலகத்துக்கே புத்தி சொல்ற ஒருத்தங்களுக்கு ஒரு பெண் எப்படி புத்தி சொல்றான்னு பாருங்களேன். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்குன்னு சொல்லி அவர் வந்து திருவொற்றியூர் பக்கத்தில் ஒரு கோயில் திண்ணையில போய் கையை வச்சு இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு. 2 பெண்கள் வந்து குடத்தை எடுத்துட்டு தண்ணி பிடிக்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி நக்கலா பார்த்து உலகத்துக்கே ஒரு கருத்து சொன்ன அந்த பட்டினத்தாருக்கு வந்து சொல்றாங்க, இந்த சாமியாருக்கு இன்னும் தலைக்கு கை வச்சு படுத்துங்கிற சுகம் இன்னும் கேட்குது அப்படின்னு. அதை கேட்ட பட்டினத்தார் வெக்கப்படுறார். அப்பதான் யோசிக்கிறார், நம்ம ஏன் நமக்கு இந்த சுகம் கூட நமக்கு தேவையில்லை அப்படின்னா, உலகத்துக்கே புத்தி சொல்லக்கூடியவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய பெண்கள். அதனால அவங்களை வந்து சாதாரணமாக இட போடாதீங்க. போன ஃபங்க்ஷனில் வந்து மதர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் நடனம் ஆடினாங்க. கடைசி ஃபங்க்ஷன் அதுவாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து தங்களுடைய ரோல்ஸ் எல்லாமே ஒரு மதராக இருந்து, ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃபாக இருந்து, எல்லா ரோலையும் முடிச்சுட்டு ஒரு மாத காலம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அங்கே வந்து கொடுத்தாங்க. அந்த மதர் எல்லாம் முடிச்சுட்டு பேக் ஸ்டேஜுக்கு வரும்போது 5 நிமிஷம் விசில் சத்தத்தோட அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 5 நிமிஷம் நேரம் அந்த விசில் சத்தம் வந்துச்சுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்களா, அவ்வளோ டெடிக்கேட்டடாக எல்லா தங்களுடைய பொறுப்புகளையும் முடிச்சு, அதுக்கப்புறம் எனக்குள்ள இருக்கிற திறமை இந்த ஸ்டேஜில் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன்னு சொல்லி செஞ்சாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டை நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு வந்து மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தாய் இல்லை, பல தாய் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணாங்க, பல பெண்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த தாய் அவ்வளவு ஃபுல் அவங்களோட டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து எவ்வளோ இங்கே ஸ்டேஜில் இருக்க இந்த ஜென்ஸ் எவ்வளோ பேர் ஆடினாங்க? ஒரு 3-4 பேர் ஆடி. ஏங்க இவங்களே எங்க கோத்து விடுறீங்க? நீங்க வந்த சப்ஜெக்டை பேசிட்டு விட்டுருக்கீங்க, அவங்களே எங்க கோத்து விடுறீங்க? ஸோ
எனது எனது உரையை வந்து எப்படி முடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பெண்களை வந்து ஹராஸ் பண்றதை நிறுத்துங்க. அபலைகள், பேதைகள், அவங்க உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க. எல்லா ஸ்டேஜ்லையும் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வந்து அவங்களை ஊக்குவிப்போம், அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வருவோம். அந்த தாய்களை நம்ம வந்து அடுப்பங்கரையிலிருந்து வெளியே கொண்டு சாதனை பெண்களாக மாற்றுவோம். எப்படி பாரதி சொன்னாலும் புதுமை பெண்களாக மாற்றி அழகு பார்ப்போம் என்பதை கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மோகன் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப பேசினார். அவர் பேசினதில் நமக்கே அவ்வளோ இதாக இருந்தது, இடையூறு கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி பூசமாக அம்மா பற்றி பேசினார், மகள் பற்றி பேசினார், எப்படி பெண்கள் இருக்காங்க அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண்கள் தான் இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் சமாளித்து அவங்கள மேலே கொண்டு வராங்கன்றது ரொம்ப சொன்னார். ஸோ இவங்களுக்கு பதிலடி கொடுக்க அவர் உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காரு. இதை எப்படி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில. கனகராஜ் வந்து பேச வேண்டும் என்று அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருந்தது. வாழ்க்கையில் சவால்களை எளிதாக அணுகுவது என்ற அணியில் ஆண்களே என்று பேச அமர்ந்திருக்கும் என் நண்பர்களுக்கும், பெண்களே என்று எதிரணியில் பேச வந்திருக்கும் நண்பர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். இப்போ மோகன்தாஸ் வந்து அணித்தலைவர் பேசினாங்க. அவர் தலைப்பை விட்டுட்டு எதோ பேசினார். சவால்களை வந்து எளிதாக அணுகுவது ஆண்களா பெண்களா அப்படின்னா, கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசினார். உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு கேட்டார். முடிஞ்சால் பெற்றுக்க மாட்டோமாங்க, முடியல அப்படிங்கிறது தானே இருக்கும். அடுத்து நீங்கள்லாம் டான்ஸ் ஆட மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. நாங்கள்லாம் டான்ஸ் ஆடினா வீடியோ யாருங்க எடுக்கிறது? எங்களையெல்லாம் டான்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு தானே ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க, டான்ஸ் ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு. அதை கூட பொறுத்துக்கலாம் கனகராஜ். கடைசியில் நீங்கள்லாம் ஹராஸ் பண்ணுறீங்க லேடிஸ், நம்ம எப்போங்க அப்படிலாம் பண்ணோம்? ஆமாம். அதுக்கப்புறம் வீட்டில் பாருங்கள், கிச்சன்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்னு. கிச்சனை க்ளீனாக வைக்கிறது அவ்வளோ பெரிய சவாலாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ ஆண்கள் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சனிக்கிழமை வேணாம் ஞாயிற்றுக்கிழமை வேணாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். எவ்வளோ வலிச்சாலும் அடி வாங்கினாலும் வலிக்காத மாதிரியே வெளியில் சுற்றிட்டு இருக்கிறது ஆண்கள் தானுங்க. அந்த சவால்களை ஆண்கள் தானே சமாளிக்கிறோம். கனகராஜ் டிஷ்வாஷர் இருந்தாலும் பாத்திரம் கழுவணுமா? ஏன்னா வாட்டர் செலவாயிரும்ட்டு பாத்திரம் கழுவு இல்லை, டிஷ்வாஷர் சரியாக சுத்தம் பண்ண மாட்டேங்குதுங்க உங்களை மாதிரி அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து இன்னொன்று சொன்னார், அவங்க ஒய்ஃப் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொரட்டை விட்டு தூங்கிடுவாங்க அப்படின்ட்டார். அதனால் அவர் வீட்டுக்கு போனார்னா அவருக்கு இருக்குது. அடுத்து கடவுள் நம்பிக்கையை பற்றி அவர் பேசினார். அதாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டானா, நான் என்ன மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து சொன்னாராம், நீ வந்து குண்டாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, ஏன்னா வந்து நிறைய செலவாகும், சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்காத, உயரமாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, அண்ணாந்து பார்த்து பேசி கழுத்து வலிக்கும். குள்ளமாக இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்காத, குனிஞ்சு பார்த்து பேச முடியாது. ரொம்ப படித்தவளாக பேசாத, மதிக்க மாட்டேன். படித்தவளாக பார்த்து கல்யாணம் பண்ணா, படிக்காதன்னா நீ சொல்கிறது அவளுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரான். அதுக்கு அவன் கேட்டானா, சாமி நீங்கள் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிடலாம்ல அப்படின்னு. அதை சொன்னால் யாருப்பா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் நம்ம ஆள் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் தைரியமாக கல்யாணம் பண்ணிக்குவோம். இப்போது கோயிலுக்கு போவாங்க பெண்கள், எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை மாற்றி ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். நம்மளும் கோயிலுக்கு போவான், என்ன வேண்டுவான், எனக்கு சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைகள்லாம் நான் வந்து சமாளிக்கிறதுக்கு சக்தி கொடு அப்படிமா. ஏன்னா ஆண்கள் தான் பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் வந்து பல்பு நிறைய எரியும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க,
முதல்லலாம் வந்து பலத்தை பரிசோதனை பண்ணி பொண்ணு கொடுப்பாங்க, வட்டக்கல்லெல்லாம் தூக்கணும் அப்படின்னாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கம் சில ஊரில் இன்னும் இருக்குது. ஆனால் கல்லெல்லாம் தூக்க தேவையில்லை, தொண்டு கும்பிட்டாலே பொண்ணு கொடுத்துட்றாங்க. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு பிரச்சனையை வீட்லேயே வச்சுட்டு இருக்கிறது? இவன் என்னைக்கு கல்லை தூக்கி இவன் பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறது? அது வரையில் யார் வீட்டில் சமாளிக்கிறது? அதாவது இப்போ எனக்கெல்லாம் வந்து எங்கள் மாமனாரை பார்த்தா இப்பயுமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். என்னென்னா, அதாவது நம்ம பொண்ணு பிரச்சனைன்னு தெரிஞ்ச கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா? அதில் ஃபோன் பண்ணா நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள, அதுக்கு தாங்க வரதட்சணை கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி அடுத்து இன்னொன்று சொன்னாங்க கவிதா, பெண்கள் வந்து மூளையில் வந்து சுழல் அடுக்குமுறையில் வந்து யோசனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில் வந்து நம்ம ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் வருதுன்னு வைங்களேன், அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அவங்க பேச்சை கேட்கலன்னா அது சண்டையாகி நம்ம வந்து போன வருஷம் இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம், உடனே அந்த டேட்டு வாரியாக எடுத்து வச்சு கிளின்னு கிழிச்சிருவாங்க. அதனால் சுழல் அடுக்கு முறையில் யோசிக்கிறதெல்லாம் நாங்களும் ஒத்துக்கிறோம். ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட வழியில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம். அடுத்து குடும்ப உறவுகள் ஊரில் இருந்து வர்றாங்கன்னு வைங்களேன். இப்போ வந்து நான் ஊரில் இருந்து நம்ம அப்பா அம்மா வர்றாங்க, ஒய்ஃப்கிட்ட சொன்னேன்னு வைங்களேன், 2 மாதத்துக்கு முன்னாடியே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. என்னால் முதல்ல மாதிரியெல்லாம் முடியறது இல்லைங்க, வேலை செய்ய முடியறதில்ல, அவங்க வேறு வர்றாங்க, எப்படி தான் நீ சமாளிக்க போகிறோமோ அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்மால் அப்படி இல்லை. இப்போ ஊர்லேருந்து வர்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒய்ஃபோட தங்கச்சி வர்றாங்கன்னு வைங்களேன். ஏங்க அவர் ஃபிகர்னு சொன்னதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படியே. அவர் சும்மா பேச்சுக்கு சொல்கிறாருன்னா நீங்கள் உண்மையிலே மச்சிருச்சு லெவலுக்கு போயிட்டீங்க. நம்ம ஆள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுவான். சலூன்லாம் போயிட்டு ஹேர் கட்டெல்லாம் பண்ணிட்டு டை அடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ளைட் வந்து விடிய காலையில் தான் சொல்லுவானுங்க, இல்லைம்மா இப்போல்லாம் சீக்கிரம் கூட வந்துடுதுன்னு நைட்டே போயிடும். இது வேற மாதிரி சவாலாக இருக்கு. அந்த மாதிரி குடும்ப நம்ம ஒய்ஃபோட குடும்பத்தையும் நம்ம குடும்பமாக பார்த்து நம்ம தானேங்க பார்த்துக்கிறோம். இப்போ அது அவங்க அதே மாதிரி இது பண்ணிக்கிறாங்களா? அதே மாதிரி பொருளாதாரம் சொன்னாங்க, பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப பெண்கள் சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு பாட்லாக்கு கட்டின சாரியை வந்து அடுத்த பாட்லாக்கு கட்டுறதில்லைங்க, அதுதான் உண்மை. பாருங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இன்னொன்றில் அது இல்லாமல் அந்த பேரம் பேசுவாங்க கடைக்கெல்லாம் போனால். இப்போ நம்ம ஊரில் தான் அதெல்லாம் ஆரம்பிச்சது இல்லைங்களா? இப்போ ஊரில் போனால் புடவை எடுத்தாங்கன்னா 50,000 ரூபாய்க்கு 2 புடவை எடுப்பாங்க. எடுத்தால் கூட அவன் 50 ரூபாய்க்கு ஒரு கட்டைப்பை தருவான். அதுக்கு அந்த கூட்டத்தில் போய் அடித்து பிடிச்சி நின்று கட்டைப்பை வாங்குறதுல அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே நம்மால் வந்து அந்த புடவை எடுக்கிறதுக்கு 8 மணி நேரம் வெளியில் உட்காந்துருப்பான் குழந்தைய பார்த்துக்கிட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒன்று எடுக்கணும் அப்படின்னா உனக்கு தானே வா போய் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த ப்ளூ கலரில் ஒன்று பச்சையில் ஒன்று எடுத்து போட்டுருங்க, சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ சவால்கள் இருந்தாலும் அதை வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு எளிதாக தான் நாங்கள் வந்து அணுகிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து சவால்களை எளிதாக அணுகிறது வந்து ஆண்கள் தான். அடுத்து பத்மா ஒரு சொன்னாங்க, கணவனுக்காக வந்து கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கணவனுக்காக வந்து கணவன் தப்பு பண்ணிட்டான் இல்லை ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டான் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பத்தோட பிரச்சனையை ஒரு நாட்டோட பிரச்சனையாக்கி ஒரு நாட்டையே எரித்து ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையை ஆக்குனது யாருங்க? பெண்கள் தானே. அதனால் ஆண்கள் வந்து பிரச்சனைகள், அதாவது பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறது பெண்கள், அதை சமாளிக்கிறது வந்து ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பிரச்சனைகளை எளிதாக சமாளிப்பது ஆண்களே என்று தீர்ப்பு அளிக்கும்படி நடுவரை கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த
அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சூப்பர் சூப்பர். ரொம்ப சிறப்பாக கனகராஜ் பேசினார். லாஸ்ட் மினிட்ல ஜாயின் பண்ணி அவர் அந்த சவாலை சமாளித்து ரொம்ப அழகாக பேசினார். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க சைடு நியாயத்தை ரொம்ப அழகாக எடுத்து வச்சாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க ஆண்கள் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரச்சனையை ரொம்ப எளிதாக அணுகுவாங்க, ரொம்ப டென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ரொம்பலாம் யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. வேறு பெண்கள் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங். நீங்கள்லாம் வந்து ஒரு விஷயத்தை அட் அ டைம் ஒன்று தான் பண்ண முடியும். நாங்கள் சமையல் வேலையும் பண்ணுவோம், ஆஃபீஸ் வேலையும் பண்ணுவோம், குழந்தைங்களையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறத மல்டி டாஸ்கிங்கில் நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு தான் சமாளிக்கிற திறமை, சவால்களெல்லாம் சமாளிக்கிற திறமை அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அகைன் இது பெரும்பாலான குடும்பங்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். எக்ஸப்ஷன் இருக்கலாம். ஸோ சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பொருளாதாரத்தை ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அவர் சொன்ன மாரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மார்ட்கேஜாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. குழந்தைங்களை வளர்க்குறதுல, அவங்கள எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி கண்டிப்பாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆண்கள் எப்பொழுதுமே குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலே ஒரு சாஃப்டான அம்மாவோ அக்காவோ இருந்தால் அவங்க மேலே ஒரு சாஃப்டான இருக்கும். அவங்க சொன்னால் நல்லா கேட்டுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து குழந்தைகள் வளர்ப்புலலாம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை மார்ட்கேஜு இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் நல்லா சமாளிக்கிறாங்களா, பெண்கள் நல்லா சமாளிக்கிறாங்களா நம்மளால் பொதுப்படையாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. அது ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்து இருக்கிறது. குடும்பத்தோட டிசைனே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலியில் வந்து ஆண்கள் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸ்மார்ட்டாக நான் சொல்கிறது டிசிஷன் மேக்கிங் பவர், எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அந்த குடும்பத்தில் பெண்கள் வந்து ஆண்களை கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அதே ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே ப்ராப்ளத்தையும் சரி ஃபேமிலியும் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆண்கள் வந்து அந்தமாரி விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் இது எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ஆண்களோ பெண்களோ அப்படின்ட்டு தனித்தனியாக யார் சவால்களை ரொம்ப நல்லா சமாளிக்கிறதுங்கிறத விட ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்து சில குடும்பத்தில் ஆண்கள் நல்லா சமாளிப்பாங்க, சில குடும்பத்தில் பெண்கள் நல்லா சமாளிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரில் யார் நல்லா சமாளிக்கிறாங்கன்னு பார்த்து ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கோ, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கோ ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக அமையும். ஸோ அதனால் பெண்களாக ஆண்களான்னு நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் சவால்களை சமாளிப்பது ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை, 2 பேருமே ஒவ்வொருத்தர் குடும்பத்தை பொறுத்து இருக்கிறது என்ற தீர்ப்பை மாற்றி சொல்லி எங்கள் உரையை தொடர்ந்து முடித்துக்கொள்கிறோம். நேரம் கருதி இறுதியாக குறிப்பாக முடித்துக்கொள்கிறோம். நன்றி. நல்லா சமாளிச்சிட்டாருங்க, நல்லாவே சமாளிச்சிட்டார்.